ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேட்கக்கூடிய ஒரு ஒன் ஷார்ட்டாக ஓகேவா, ரொம்ப ஷார்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது நேம் வந்துட்டு அன்வான்ட் லவ் ஓகேவா. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காம்படிஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் டான்ஸ் காம்படிஷன் தான் ஓகேவா. குட்டி பசங்களுக்கான தான், பெரியவங்க குட்டி பசங்களுக்கான காம்படிஷன் தான் அங்கே நடந்துட்டுருக்கு. இது இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்றதுனால ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து பசங்க வந்திருப்பாங்க. ரொம்ப அழகாக நிறைய பசங்க வந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் பேர் செலக்ட் ஆகிறாங்க. செகண்ட் ரவுண்டில் பாதி பேர் செலக்ட் ஆகிறாங்க. கொஞ்சமாக லாஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்க வராங்க. அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டேஜில். இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, டீச்சிங்னா சொல்கிறாங்க, எம்ஜினா சொல்கிறாங்க, நம்ம பசங்க செலக்ட் ஆவாங்களா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. நம்ம நல்லா தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் சொல்கிறாங்க. அந்த பையன் பாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு பையன் மட்டும் மாஸ்க் போட்டிருக்கான், அவங்க பேச ரிமூவ் பண்ணாமல் எப்படின்னாக்கா அந்த ஃபேஸ் மாஸ்க் நெக்கு அந்த நோஸ் வரைக்கும் போட்டிருப்பாங்க. நோஸ் அண்ட் ஐஸ் வரைக்குமே வந்துட்டு மாஸ்க் போட்டிருப்பாங்களே. அப்படியே ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு குட்டி பையன் தான். அந்த பையனுக்கு ஒரு 6 years இருக்கும். அந்த பையன் அந்த மாஸ்க் போட்டுட்டு வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா சோலோவா. இவங்களோட ஜிம் ரிஃப்ளெக்ஸ்டா ஓகேவா. இவங்க ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. இவங்களோட பசங்களும் டான்ஸ் காம்படிஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு பெரிய டான்ஸ் அகாடமி இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அங்கே பார்த்தாக்க அந்த பசங்க வந்துட்டு இந்த அவங்க பார்க்குறாங்க, இவங்க பசங்களும் குரூப்பாக வந்திருப்பாங்க. அந்த பையன் ஒரே ஒரு சோலோவாக வந்து ஒரு பையன் வந்திருக்கான். அவன் வந்துட்டு அந்த டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கொரியாவிலேருந்து வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. செம்ம அழகாக டான்ஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. இந்த பையனை பார்த்தா உன்னோட சின்ன வயசுல டீரோஷனை பார்த்தா அப்படிமா அப்படி இருக்கு சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம், நீ சொன்ன இல்லையா நான் சின்ன வயசில் டான்ஸ் பண்ணேன்னு சொன்னால சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பையனா இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்கான். நம்ம பசங்களை கம்பேர் பண்ணுறப்ப அவன் கொஞ்சம் பெட்டராக இருக்கான், அது உண்மை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே, திறமையாக இருக்கும், அவங்க தான் வின் பண்ண முடியும் சொல்கிறாங்க. நம்ம பசங்க திறமை இருக்குது ஆனாலும் சொல்கிறாங்க அந்த பையனை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சொல்கிறாங்க. அது உண்மை தான் சொல்கிறாங்க. மற்ற பசங்க கூடலாம் இவங்க பசங்க போட்டு வின் பண்ணிட்டே வந்துட்டாங்க எல்லா ரவுண்ட்லையும். ஆனால் இந்த லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எனக்கு அந்த ஒரே ஒரு பையன் சோலோ டான்ஸ் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக பண்ணுறான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு சின்ன வயசில் அவரும் டான்ஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி ரொம்ப கிரேஸியாக டான்ஸ் பண்ணுவார். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ எனக்கு டான்ஸ் வந்து லவ் பண்ணி ஒரு பர்சன் டான்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் உண்மையாகவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு பையன் தான், டிசர்வான ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் செம்ம அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிம்மில் பசங்க போயிட்டு காம்படிஷனில் செலக்ட் ஆகிறாங்க. ஜிம்முடைய ஸ்கூல் பசங்களை ஓகேவா அவங்க போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ அந்த பையன் தான் மறுபடியும் வரான். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம் ஸ்கூல் பசங்க பார்க்குறாங்க. ஜிம்மின் சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, ஒரு நாங்கள் லாஸ்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. நான் கோவப்பட மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கும், ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம், எங்கள் பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. ஏன்னா சரியா அங்கே பாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு ஒன்றா இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, இத்தனை ரவுண்டில் வின் பண்ணி வந்திருக்கீங்களா, அதுவே ஒரு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தானே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு உங்கள் மேலே கோவம் வராது ஓகேவா, நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டீங்க ஓகே, உங்களுக்கு உங்ககிட்ட எந்த தப்புமே இல்லை சரியா, உங்களோட பெஸ்ட் நீங்கள் கொடுத்தாச்சு. அவங்க இவ்வளோ ரவுண்டில் செலக்ட் வந்திருக்கீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுதானே ஃபைனல் ரவுண்டு சொல்கிறாங்க. இதில் நாங்கள் வின் பண்ணலாம் சொல்கிறாங்க. வின் பண்ணலாம் பிரச்சனையே கிடையாது ஓகேவா, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு 10 ரவுண்ட் வச்சிருக்காங்க, 9 ரவுண்டு கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அப்படிக்கும் அதுவே பெரிய விஷயம் தானே. ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் கோவப்பட முடியும், நாங்கள் எப்படி கோவப்பட்டுருவோங்க, எப்போயே கோவப்பட்டுருப்போம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் டே நைட்டு சொல்லிட்டு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தீங்களா சொல்கிறாங்க. அச்சோ செல்லவங்க பாருங்கள், நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட்டை கொடுத்துட்டீங்க ஓகேவா, இதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரி. ஆல்ரெடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, 9 ரவுண்டு நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் வின் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை சரியா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வின்னர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, நீ எங்களை பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் தான் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஃபிளிக்ஸை சொல்கிறாங்க. இப்போ தான் பசங்க ஹாப்பியாக இருக்குது, ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். ஜிம்மின் கஃபர் பண்ணுறாங்க ஓகே, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போது 3rd ப்ரைஸ் அது 3 பிளேஸ் வந்துட்டு வின்னிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 3rd பிளேஸ் வின் பண்ணுறாங்க. அது கனடா நாட்டிலேருந்து வந்தவங்க தான் 3rd பிளேஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஃபிளிக்ஸ் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 2nd பிளேஸ் நம்ம பசங்க வருவாங்களா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் நிறைய பசங்க வந்து நல்லா செலக்ட் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, வருவாங்க, எனக்கு ஒரு ஹோப் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் எனக்கு அந்த பையன் வருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது சொல்லிட்டு ஃபிளிக்ஸ் சொல்கிறாங்க. அந்த கொரியன் வந்துருக்காங்க, அந்த கொரியன் பையன் தான் கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸ் வருவாங்க சொல்கிறாங்க. ஜிம்மி சரிடா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இப்போ 2nd பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது இவங்க பசங்க தான். ஜிம்மிக்கு உண்மை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவருக்கு லிட்டரலி ஹாப்பி டேஸே வந்துருச்சு. இப்போ நம்ம ஜிம்மில் பசங்க பார்க்குறாங்க. நாங்கள் வந்துட்டு வின் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வின் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. 2nd பிளேஸ் வந்தாலும் அது வின்னிங் தானே, எனக்கு ஃபஸ்ட் பிளேஸாக வின்னிங் கிடையாது, 2nd பிளேஸும் வின்னிங் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பிட்டாங்க வாங்க சொல்லிட்டு இப்போ ஸ்டேஜ் கூட்டிட்டு போயிட்டு அந்த ப்ரைஸ் வந்து வாங்குறாங்க.
ஜிமின் அந்த ப்ரைஸ் அவங்க பசங்க கூட சேர்ந்து வாங்கிட்டு இறங்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் ஜெலஸாக ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறாங்க. எனக்கா எல்லாருமே மேக்ஸிமம் குரூப் டான்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பசங்க ஒரு சோலோ டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கூட பேரை பண்ணியிருப்பாங்க 2 பசங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் சோலோ சிங்கில் பண்ணது அந்த பையன் மட்டும்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. இப்போ அந்த பையனோட நேம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஜங்மின் அப்படி கூப்பிடுறாங்க. ஜங்மின் நேம் கேட்டதும் ஜிமினுக்கு எங்கேயும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ்டாக பார்க்குது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த பையனை தான் நிற்க வைக்கிறாங்க. இப்போ உங்கள் ஃபேஸை காட்டுவீங்களா சொல்லிட்டு வந்து ஹோஸ்ட் கேட்குறாங்க. அந்த ஹோஸ்ட் கேட்கவும் அந்த பையன் பார்க்குறான். அவங்க கீழே பார்க்குறாங்க. கீழே பார்த்தாக்கா அந்த எப்படிக்கா அந்த பையனோட ஸ்கூல் டீச்சர் ஆக்சுவலி உங்கள் ஸ்கூல் டீச்சர் தானே மேலே வரணும். அவங்க கூட்டி வந்தவங்க அந்த பையனோட ஸ்கூல் டீச்சர் பார்க்குறாங்க. கீழே ஒரு பர்சன் சார் நாங்கள் ரிமூவ் பண்ண சொல்லாமல் ஃபேஸை காட்ட சொல்லாமா கேட்குறாங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ண சொல்லவா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு அந்த பையனுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கலாம். ஓகே அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கான். அதில் வந்து வேணாம்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா இல்லை அந்த பையனுக்கு சொல்கிறாங்க. ஓகே ஓகே புரியுது ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வின்னர் ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்காக ரன்னரும் வந்துட்டு குறைஞ்சவங்க இல்லை. அவங்களும் செகண்ட் பிளேஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க இல்லையா அது நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை பேர் வந்து வின் பண்ணி அந்த பையன் ஜெயிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்டர்நேஷனலில் வந்து பெஸ்ட் டான்ஸர் அவார்டு வாங்கிட்டான். ரொம்ப ஹாப்பியாக அந்த பையனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த பையன் அவார்டு வாங்கிட்டு கீழே பவ் பண்ணி தேங்க் பண்ணுறான். ரொம்ப பேச மாட்டான் யார்கிட்டையும். இப்போ அழகாக அந்த பையன் அவார்டு வாங்கிட்டு அவங்க டீச்சர் கூட கீழே இறங்கிறாங்க. ஜிம்னுக்கு அந்த பையனை பார்க்குறப்போ ஒரு மாதிரி அந்த ஜங்மின் நேம் கேட்டு இது ஒரு மாதிரி ஹார்ட் ரெஸ்டாப் ஆகிட்டே இருக்குது. சரி ஓகே நம்ம போகலாம் சொல்லிட்டு ஜிம்மி நம்ம போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு ஒரு டைம் ஆகுது வாங்கடா நம்ம ஹோட்டல் போகணும் போயிட்டு ரூம் வெக்கேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு ஃப்ளைட் இருக்குது சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க போயிட்டு இருக்கும்போது தான் டெடா ஒரு வாய்ஸ். இப்போ வந்து பசங்க பார்க்குறாங்க. ஜங்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டதோ ஜிமின் ஃபிலிக்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அந்த பையன் அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சின்ன வயசுல குழந்தை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த அண்டர் லிப் கிட்ட ஒரு மோல் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பையன் பார்க்கறதுக்கு. அந்த டாடன் கூப்பிட்டு அந்த பையன் அந்த பர்சன் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கோக் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அங்கே ஜிம் டாக்டர் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் போலாமா சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்க அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ஓ இப்போ கூட நீ பேச மாட்டேன் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. இல்லை இப்போ கூட பேச மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுற காய்ங்க சொல்கிறாங்க. ஏண்டா இப்போ நீ பார்க்குற ஜம்ப் பண்ணி பார்க்குற அங்கே நிற்கிற ஒரு பையன் அவனோட பையன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் என்ன பேசுறீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஏண்டா அப்படி கேட்குறாங்க. என்ன பேசுகிற காய் சொல்கிறாங்க. எனக்கு ஜங்குக்கும் பேபி கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இப்போ பேபி ஜங்கு தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் காய் தான் ஜிம்னு அனுப்பிக்கிறாங்க. வாடா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் காய் இப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. நீ யார் இருக்கா ஜிம்னு அனுப்பிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். நீ அமைதியாக சொல்கிறேன். நீ வாடா சொல்லிட்டு ஹண்ட்ரட் கூட்டிட்டு போயிட்டு நம்ம அங்கே ஒரு பையன் அவார்டு வின் பண்ணிப்பியா நம்ம ஜங்மீன் அந்த பையன்கிட்ட ஜங்மீன் சொல்கிறாங்க. காய் எங்கே சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. இந்த அவனோட கிஃப்ட் சொல்லிட்டு தூக்கி போகிறாங்க. ஜிம்மில் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி வராங்க. நம்ம ஜங்மீன் கிட்ட ஜிம் பார்க்குறாங்க. காய் என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கோட ஃப்ரீஸ் ஆகிறாரு. இப்போ ஜங்மீனும் நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு காய் பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் தேடிட்டீங்க எங்கே இருப்பான்னு தேடிட்டு இருக்கல இந்த அசட்டு கொடுக்குறாங்க. இங்கே தான் இருக்கான் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்மீன் பார்க்குறாங்க. காய் இது வந்து சொல்கிறாங்க. இதான் கேட்பல அம்மா எங்கே கேட்டே இருப்பல இவங்களோட அம்மா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்மீன் பார்க்குறான். அம்மா சொல்லி கூப்பிட்றான். ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. காயும் ஜங்குக்கு மாறி பார்க்குறாங்க. ஜங்கு முறைச்சி பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல நின்றுருக்காரு. இப்போ ஜிம் அவர் அந்த பையனுக்கு நிறைய நீட் டவுன்லோட் பண்ணி இங்கே பாருப்பா நீ ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ண தெரியுமா உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு ஓகேவா நீ ஒரு பெஸ்ட் டான்ஸர் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த அவார்டுக்கு டிசர்வ் பர்சன் தான் அவர் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அந்த பையன் பார்த்துட்டு நீங்கள் நம்ம அம்மாவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நான் இல்லை அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்மீன் அவதான் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தெரிஞ்சு ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு முறைச்சிக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுறீங்க ஜங்குக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்சன் சொல்கிறாங்க. ஜங்மீன் சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. ஹேஸ் ஒரு மா மட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்மீன் பார்க்குறான். நீங்கள் ஏன் கூட வந்துட்டு இல்லை ஜிம் பேபி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் கிராண்ட் ஃபாதர் உங்களை விட்டு அனுப்பிட்டாரு சொல்லிட்டு இருந்தாலும் ஏன் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணவே இல்லை என்னை பார்க்கணும் உங்களுக்கு தோணவே இல்லையா ஒரு டைம் கூட வரணும்னு தோணும். இப்போ கூட பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி பேபி கேட்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அது அவங்களுடைய ஸ்கூல்லேருந்து காம்படிஷனுக்காக பசங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்மீன் பார்க்குறோம். யார் கேட்குறாங்க பார்த்தா அந்த பசங்க நின்றுருக்காங்க. அவங்களும் பார்த்துருக்காங்க. அது யாரும் சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் புரியாமல் பண்ணிட்டுருக்காரு. அந்த பசங்க தான் சொல்கிறாங்க. ஓ ஆஸ்திரேலியா இருந்தாங்களே அவங்களா சொல்கிறாங்க. எனக்கு அந்த குழந்தைங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு குழந்தைங்க பேசியிருப்பாங்க. ஒருத்தர் இந்த பையன் மட்டும் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த பசங்க பேசி இருந்திருப்பாங்க. அப்போ வந்து
பையன் வந்து சொல்லுவாங்க, பசங்க சொல்லிப்போம் நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரோம் சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜங்குன்னு கேட்குறான், இந்த ஆஸ்திரேலியா இருந்தாங்களே அவங்களுக்காக நீங்கள் வந்தீங்க பேபி கேட்குது ஜிம் பார்க்குறாங்க. ஆமாப்பா, அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா, அப்போனா உங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட் பிடிக்குமா, என்ன பிடிக்காதா கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன செலவு தெரியல, அது இல்லை சொல்கிறாங்க. ஏமாம்மா என் கூட வந்து வெளியில் நீங்கள் என்னை விட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் தேடி வரவே இல்லை, நான் டேடாவீங்களா தேடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேட்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் உங்கள் அம்மா எங்க ஜிம் கேட்குறாங்க. என் அம்மா நீங்களே தானே அது பேபி கேட்குது. இல்லைப்பா, உன்னோட அம்மா ஒயன் அப்படி சொல்கிறாங்க. ஒயன் ஆண்டியா ஜிம் பேபி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஜங் பார்க்குறாங்க. அங்கே பாரு, அவங்க தான் உன்னோட குழந்தை சரியா, அவனுக்கு நீ தான் அம்மா, வேறு யாரும் இல்லை அப்படி சொல்லி ஜங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிரியாங்க பார்த்துருக்காங்க. என்ன நடக்குது போய் கேட்குறாங்க. அப்போ அந்த பேபி தான் அம்மா, நீங்களே நம்ம அம்மா சரியா, நான் டேடா உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம், நாங்கள் நிறைய கன்சல்ட் சார்ஜ் கூட பண்ண தெரியுமா, நீங்கள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டுருக்கு. அதே சொல்கிறாங்க. உங்கள் டேடாக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகலை அப்படி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் நம்மளே பார்த்துருக்காங்க. பார்ப்பா ஜங்மின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் உங்களுக்காக 2 days வெயிட் பண்ணுறேன் ஓகேவா, எல்லாரும் சொல்லுவாங்க நீ எப்படி திரும்ப டான்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு. அப்புறம் என்னோட மிஸ் கூட சொன்னாங்க தெரியுமா, உனக்கு டான்ஸ் பிளட்லேயே இருக்குது அப்படி சொல்லுவாங்க தெரியுமா. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டு என் அப்பாட்ட கேட்டேன். என் அப்பா சொன்னார், உன் அம்மா வந்துட்டு டான்ஸரு, அவங்களுக்கு டான்ஸ் ஆகணுன்றது ட்ரீம், டான்ஸர் ஆகணும் ட்ரீமு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டார்டிங் டான்ஸ் பிடிக்கும், ஆனால் கிராண்ட்பா சொன்னாங்க டான்ஸிங்லாம் பண்ணாது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து டான்ஸ் பண்ணது ஆசை இருந்துச்சு. அப்போ நான் அப்பாட்ட கேட்டேன் எனக்கே டான்ஸ் பிடிக்குது சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு அப்பா சொன்னாங்க, உன்னோட பிளட்ல வந்துட்டு உன் அம்மாவோட பிளட் இருக்கு இல்லையா, ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவங்க பிளட்லேயே டான்ஸ் வந்துட்டு அந்த இது இருக்குது, அதனால தான் வந்துட்டு நீயும் அப்படி இருக்க சொன்னாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் என் அம்மாவுக்கு டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களோட டான்ஸர் ஆக முடியாது சொல்லிட்டு தான் நான் டான்ஸிங் பண்ணேன் சொல்லி பேபி சொல்லிட்டு. ஜிம்முக்குனா ஒரு மாதிரி அழுக ஒருத்தர் கன்ஃபர்டியஸாக இருக்குது. நீ என்ன சொல்லிட்டு ஜங்கன்னு சொல்லிட்டு மாமா டேடா சொன்னாங்க உங்கள் அம்மா ட்ரீம் வந்துட்டு டான்ஸர் ஆகும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களும் டான்ஸர் ஆக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ நான் என்னோட அம்மாவோட விஷயம் ஃபுல் பண்ணி நினச்சேன். அதை நான் வந்துட்டு இந்த டான்ஸிங் இப்போ காம்படிஷன் கலந்துக்கிட்டேன் தெரியுமா. நீங்கள் எங்கே தான் இது பார்ப்பீங்க கூட நான் நினச்சிட்டு இருந்தேன் சொல்லி ஜிம் பேபி சொல்லிட்டு. எனக்கு அந்த பர்த்டே பார்த்துட்டு இருக்குல்ல, இப்போது இந்த ஷோவை பார்ப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினச்சேன் சரி பேபி சொல்லிட்டு. ஆனால் நான் ஃபேஸு காட்டில் எனக்கு ஸ்டேஜ் ஃபேர் இருக்குது, பயமாக இருக்கும் அப்போ பேபி சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்முக்கு சேம் நான் இருக்கும் சின்ன வயசுல இப்படி தான் அவருமே பயந்துருப்பாரு. ஸ்டேஜில் போய் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயம் இருக்குது. அவங்க மிஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, நீ போயிட்டு பண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் எப்படி ஸ்டூடியோவில் பண்ணிடுவார், மற்றவங்களும் டான்ஸ் பண்ணுவார். ஆனால் ஸ்டேஜுக்குன்னு போகிறப்ப அப்படி ஒரு நர்வஸ் வந்து அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ பயப்படுவார். இப்போ அதே ப்ராப்ளம் பேபிக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அது மாஸ்க் போட்டு அந்த கான்ஃபிடன்ட் வந்துடுது, நர்வஸ் போயிடுது. இந்த பேபி ஜிம்மில் சொல்லவும் ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, அம்மா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களுக்கு தேடிட்டே இருக்க தெரியுமா, நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அம்மா இருக்கிறது பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கும். கிராண்ட்ஃபா கூட அடிக்கடி அப்பாவோட டார்ச்சர் பண்ணது தெரியுமா, நீ மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு. ஆனால் டேடா வந்துட்டு சொல்லிட்டாங்க. நான் டேடாவும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது தெரியுமா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு. ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே அப்படி ஜிம் முறைக்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் வந்துருக்காங்க. அதே சொல்கிறாங்க. உன் டேடாக்கு சொல்கிறாங்க, டேடாக்கு மேரேஜில் ஆகலை சரியா, கிராண்ட்ஃபா ஃபோர்ஸ் பண்ணாரு. ஆனால் டேடா சொல்லிட்டாரு, எங்கள் லைஃப் வந்துட்டு எனக்கு அம்மானா நீங்கள் தான், அதுக்கப்புறம் அவருக்கு ஒய்ஃப்லாம் நீங்கள் தான் சரியா, நாங்கள் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி எப்படி சொல்லிட்டு. ஜிம்முக்குமார் உங்களுக்கு தெரியுமா, அப்படி டேடா உங்களோட ஃபோட்டோ கூட எனக்கு காமிக்கல, ஏன்னாக்கா நீங்கள் என்னைக்கு நேரில் வரீங்களோ அன்றைக்கி உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கவே இல்லை தெரியுமா, இது வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் உங்கள் ஃபோட்டோ டேடா காமிக்க கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு. நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஃபேரி டெல் மாதிரி இருப்பீங்களாம்மா, உங்களை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குமா, நேரில் நீங்கள் பார்த்துக்கோங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க. நான் வெயிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்போ உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் பார்க்குறேன் அம்மா, யுவர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் அப்படி பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கும் காயுமே ஷாக் ஆகிறாங்க, எனக்கு பேபி இவ்வளோ பேசாது, அது கொஞ்சம் ஒரு பேபி மாதிரி. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா சொல்லிட்டு பேபி போய்ட்டு ஜிம் சீஃப் கிஸ் பண்ணுது. லவ் யூ, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல்வேஸ் அப்படி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ ஜிம் பேபி ஹக் பண்ணுறாங்க. பேபி டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜிம்ல வந்து 6 years பிஃபோர் அந்த குழந்தையோட விட்டு வரும்போது அவருக்கு அந்த ஸ்மெல் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அதே வாசனை அவர்கிட்ட இருக்க மாதிரி இருக்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ ஆல்சோ மிஸ் யூ டூ அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ மேபி ஹக் பண்ணிக்கிது. அம்மா அழாதீங்க ப்ளீஸ், என் கூட இருக்கீங்களா, என் கூட வரீங்களா கொரியாவுக்கு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கொரியா வேணாம், நான் உங்கள் ப்ளேஸ் குறைவா நானும் டேடாவும் சொல்லி பேபி கேட்குது. இப்போ நீங்கள் வந்து கிராண்ட்ஃபாக்கு பயந்தானே வந்துருப்பீங்க, வேணா நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கவா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் இருக்க ப்ளேஸ் கொடுத்துட்டு போகிறீங்களா பேபி கேட்டே இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. ஜெக்கிட்டு முறைச்சி பார்க்குறாங்க. ஓ உனக்கு இப்போ கூட அக்செப்ட் பண்ணி கஷ்டமாக இருக்கா கேட்குறாங்க. இல்லை வேறு யாரும் மேட்ச் பண்ணிட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எப்போ அவங்க விட்டு வந்தானோ அப்போ தான் உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே உங்களே இந்த குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிறேன் இவ்வளோ பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஆனால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு கூட அப்புறம் ஸ்டார்டிங்கில் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், மேரேஜ் பண்ண மாட்டேன், டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானே வந்து கேட்ட ஃபோர்ஸ் பண்ணி அப்போ தான் சொன்னேன், உங்க லைஃப் நடந்ததுலாம் சரியா, நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க ஓகேவா, அந்த மாதிரி பாசம் நான் இல்லை, உங்களை மறந்துட்டு இன்னும் பாசம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம
பிரேக் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, அப்படி அப்பயும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க, எதுக்குடா வந்துட்டு இவ்வளோ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு யோசிக்கிற, நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஒன் டே வந்து உனக்கு சொந்தமானவங்களா இருக்க மாட்டேங்குது, எத்தனை டைம் கேட்டு எத்தனை யோசிச்சிருப்பேன், ஆனால் இப்போ அவங்க உனக்காக வெயிட் பண்ணுறாங்க தெரியல, அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஸ் கேட்குறாங்க. காய் பார்க்குறீங்க, யாரை கேட்குறா சொல்கிறாங்க. அதான் ஜங்கோட ஃபேன்ஸு சொல்கிறாங்க. ஓ என்ன சொல்கிறியா சொல்கிறாங்க. அவளுக்கு மேரேஜ் ஆகிட்டு குழந்தைய பிறந்துச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு ட்வின் பேபி பிறந்துச்சுடா, ஓகேவா, லைஃப் செட்டில் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம் திருப்பி பார்க்குறாங்க, ஜேகே எதுவும் சொல்ல இருக்காங்க. இப்போ ஜெயமி அம்மா எனக்கு உங்க கூட தான் இருக்கணும், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போங்க அம்மா ப்ளீஸ், நான் வேண்டவா ஜங்குன் வேணா பேபி கேட்குது. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கே நம்ம ஜங்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குட்டால பேசுவான், ஆனால் இந்த அளவுக்கு அவன் அதிகமாக பேசுனதில்ல. காய் பார்க்குறேன், இன்னைக்கு தானே உன் பையன் இவ்வளோ பேசி நான் பார்க்குறேன் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதையை சொல்கிறாங்க, உன் பையன் இவ்வளோ பேச இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன், ஓகேவா, அவன் எவ்வளோ பேசுகிறான் பாரு உங்ககிட்ட, இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம், அம்மான்றதுனால எவ்வளோ பேசுகிறான் பற்றி அவ்வளோ சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அது ஜங்கேன்னு சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்க, எனக்கு நீங்கள் வேணும் சரி, நான் அம்மாவே எனக்கு வேணும், எனக்கு உங்கள்கிட்ட ப்ளே பண்ணணும், உங்கள்கிட்ட டான்ஸ் பண்ணணும், எனக்கு நிறைய பேசணும் ப்ளீஸ் அம்மா அது பேபி சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் ஜெய்கே முறைச்சிட்டே இருக்காங்க. ஜிம் வந்து பேபி வந்து கெஞ்சிட்டு இருக்கு, ஜிம் அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு. நிச்சயமாவே நீ கூட இருப்பியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறாங்க, நிச்சயமா ப்ராமிஸாக அவங்க கூட இருப்பேன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜங் பார்க்குறாங்க, ஏன் உனக்கு அதெல்லாம் டவுட் அப்படி கேட்குறாங்க. ஜிம் ஜங் கூட பேச முடிச்சாங்க, ஜிம் பேபி தான் பேசுகிறாங்க. நிச்சயமா ப்ராமிஸாக அம்மாவும் கூட இருக்க, வானையும் கூட இருக்கியா ஜிம் கேட்குறாங்க. பேபி வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் கிராண்ட் ஃபாக் பிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அவருக்கு பிடிச்சாலும் பிடிக்காது, என்ன எனக்கு என் அம்மா பிடிக்கும் சரியா, நம்ம அங்கே போக வேணும், அங்கே இருந்தாமா கொரியா போக வேணும், அங்கே இருக்கலாம் இல்லைக்கா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறோம், டே நீ எங்கெல்லாம் இருக்க முடியாது சரியா, இது யூஎஸ்ஏ எங்கே வந்து நீங்கள் வந்து காம்படிஷனாக தான் வந்தீங்க, அவங்க அம்மாவோட ஊர் வந்துட்டு ஆஸ்திரேலியா அவங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை நான் அம்மாவோட பர்த் கண்ட்ரி வந்துட்டு கொரியா தான், நான் பிறந்த பர்த் கண்ட்ரி கொரியா தான், ஆனால் என் அம்மா வந்துட்டு இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஜங்கின்னு பார்க்குறாங்க, நீ கூட இருந்தால் அவங்க கிராண்ட்மா கோச்சிக்க மாட்டாங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லை கிராண்ட்மா ஸ்வீட் தெரியுமா, அவங்க ஆல்ரெடி எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, ஆல்வேஸ் உங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா, கிராண்ட்மாக்கு உங்களுக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்குள்ளே தெரியும் ஜிம் கூட அம்மாவுக்கு ஜிம்மை பிடிக்கும்னு சொல்லிட்டு. கிராண்ட்மா மட்டும் இப்போ திட்டிகிட்டே இருக்கா தெரியுமா சொல்கிறாங்க. ஹீஸ் ஏ பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு அவங்க எல்டரில் அப்படி பேசக்கூடாது, ஓகே அந்த அப்பாவோட அப்பா அவங்க, உனக்கு கிராண்ட்பாவில் ரெஸ்பெக்டாக பேசணும் ஓகேவா சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டு பார்க்குது, என் கிராண்ட்மா சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, லைக் ஏஞ்சல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சார் பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம் பேபியே பார்த்துருக்காங்க. ஜேகே அதை பார்க்குறப்ப லைட்டாக ஒரு மாதிரி கேஸ் வந்துட்டு இருக்கு. அவருக்கு 14 ட்ரீம் அது 2 ஒன்றா ஆயிடுச்சு. அந்த ட்ரீம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஃப்ளிக்ஸ் அந்த பேபிஸ் கிட்ட வராங்க. ஜிமின் சார் சொல்கிறாங்க. ஜிம் ட்ரீம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, அப்போ இந்த பையன் வந்துட்டு சொல்கிறாங்க ஹீஸ் மை சன் ஜிம்னு சொல்கிறாங்க. அந்த பேபிக்கு செம்ம ஹாப்பியாகிட்டு அப்படியே ஆகும்னு சொல்கிறாங்க. இவன் வந்து இந்த பையன் தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பேர் குக்கி இல்லையா ஜிம் கேட்குறாங்க. பேபி பார்க்குது, என் பேர் குக்கின்னு தான் நீங்கள் சின்ன வயசுல எல்லாரும் கூப்பிட்டாங்களாம்மா, ஆனால் சொல்கிறாங்க எனக்கு ஜிம் 1 வீக் தான் பேபி கூட வந்துருப்பாரு, அவர் பேபி பிறந்து 1 வீக் அவர்கிட்ட இருந்திருக்கும். இப்போ பேபி பார்க்குது, சரி நான் பிறந்தப்போ தான் குக்கின்னு கூப்பிட்டாங்க, இப்போ கிராண்ட்மா இப்போ குக்கின்னு கூப்பிடுவாங்க, ஆனால் டேடா தான் எனக்கு வந்து ஜங்மின்ற நேமே வச்சாங்க சார் பேபி சொல்லிட்டு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு திரும்பி எனக்கு ஜங்மின்றது ஜிம் ஜம் கூட நேம் மிக்ஸ் பண்ணால் தான் வரும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அப்படியா சொல்கிறாங்க, உன் நேம் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா என் அம்மா மாதிரி நானும் ரொம்ப அழகாக இருக்கேன்னா என் நேம் அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்மின் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு பேபி ஹக் பண்ணிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜங் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க, கொரியா படமா கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, எதுக்கு நீ பயப்படுற ஜங் கேட்குறாங்க. அது உங்களுக்கு எனக்கு சொல்கிறாங்க, நான் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணல போதுமா அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணல, நீ மட்டும் உன்னதான் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி சைன் பண்ண வச்சாரு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட எனக்கு கான்டாக்ட் பண்ண தோல்லையா கேட்குறாங்க. இல்லை எனக்கு சொந்தம் இல்லாத சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உனக்கு தெரியல நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கும் தெரியும், நீ லவ் பண்ணுறது எனக்கும் தெரியும், நம்ம சொல்லிக்காமல் இருக்கலாம், சரி ஓகே பேபி பிறந்தவரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்க நம்ம என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சொல்கிறாங்க, சரி ஓகே தப்பு என் அப்பா மேலே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீ அங்கே வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நடந்ததுக்கு சொல்லியிருக்கலாம், நீ கான்டாக்ட் பண்ணிக்கலாமே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இல்லை உங்கள் அப்பா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மற்றவங்க பொருள் காசு போடான்னு தோணுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் உங்களோட போயிட்டா ஓமோன் பண்ணிட்டு நினச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு அதே சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படி நினச்சிருப்போம் அப்படி ஜங்குக்கு சொல்கிறாங்க, எனக்கு நான் தான் உனக்கு கிரேஸ் லவ் பண்ணியிருக்கேன், நீ அப்படி இல்லை சரியா ஜங்கு சொல்கிறாங்க.
இப்படி பேசாதீங்க ஜங்கு, கஷ்டமா இருக்கு ஜிம் சொல்றாங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் உனக்கு அப்படி ஜங்கு இப்படி திரும்பிக்கிறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு வெயிட் பார்க்குது. டேடா மம்மா ஃபைட் பண்ணாதீங்க டேடா சொல்றாங்க. ஜங்கு பக்கத்துல சொல்லிட்டு மம்மாட்ட ஃபைட் பண்ணாத ஓகேவா, நீ ஃபைட் பண்ணுறது கொரியாக்கு போக சொல்லி மம்மா கூட போயிடறான்னு சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அட பாவி 6 இயராக உன்னை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா, நீ எப்படி சொல்ற கேட்குங்க. பின்னா அம்மா பாவம் நாங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக குழந்த மாதிரி இருக்கீங்க மம்மா என்ன திட்டிட்டு இருக்கா சரி பேபி சொல்லிட்டு இருக்கு, நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க நீங்க போங்க சொல்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே எனக்கு போகவா கேட்குறாங்க. நீ போ நம்ம அம்மா கூட வந்து பண்ணி போ இப்போ பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படியே எல்லா பேசிட்டு இருக்கா சொல்றாங்க. ஜங்கு வளரணும் போகலான்னு சொல்றாங்க. இப்போ பேபி வந்துட்டு நீங்க போங்க நான் அம்மா கூட இருந்து போக சொல்றாங்க. இப்படிமா ஜிம் சொல்றாங்க. பாரு அப்படி சொல்லக்கூடாது தங்கம், அவரு டேடா சரியா கூப்பிட சொல்றாங்க. நான் கூப்பிட மாட்டேன் அவரும் திட்டாருங்களா சொல்றாங்க. ஒரு என் மேல கோவமா இருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு நான் பண்ண தப்பு சரியா, நான் வந்துட்டு கான்டாக்ட் பண்ண மாட்டேன் இல்லையா அதனால தான் சொல்றாங்க. அதுக்கு அவங்க திட்டுவாங்களா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பாக்குறாங்க. இங்க பாரு நீ பார்த்து கூட இப்போதான் நான் பாக்குறேன், ஆனா உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம்னு சொல்றாங்க. ஏன்னா பிகாஸ் வேறு மாம் அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. அது சரி நீங்க அம்மா இல்ல எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களை பார்க்கணும் ஆசை சொல்றாங்க. இவ்வளவு ட்ரீம் தெரியுமா அது பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜிம் பாக்குறீங்க சரி ஓகே அம்மா சொல்ற கேட்பெல்லாம் சொல்றாங்க. கேட்பா சொல்றாங்க. அப்போ டேடா டெஸ்ட் சாரி சொல்ல சொல்றாங்க. ஸோ அதே சொல்றாங்க சாரி சொல்லு ஓகேவா ஹே ஸோ டேட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க போ நான் அம்மா இவனுக்கு இப்போ பார்த்து அம்மா மேலே இவ்வளோ பாசனாக்க இவ்வளோ வருஷமா எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தவர் அவர் தானே, அப்போ அவரை பற்றி நீங்கள் ரெஸ்பெக்ட் பேசாமா சொல்றாங்க. அதில் டேரக்டாக சின்ன சின்ன ஃபைட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஃபைட் பண்ண தப்பில்லை ஓகேவா, ஆனால் போங்கன்னு சொல்லக்கூடாது ஓகேவா. அவர் போய்ட்டு எப்படி இருப்பா கேட்குறாங்க. நான் கூட இருப்பா சொல்றாங்க. அப்போ டேடா வேணா உனக்கு கேட்குறாங்க. அதே சொல்றாங்க. அவர் தான் கோவப்படாரு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. டேரக்டர் போய் சரி சாரி சொல்றாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருந்து ஜேக்கோட அனுப்பிக்கிறது டேடா டேடா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க போகாத சாரி எப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பாக்குறாங்க. எனக்கு ஒரு சாரி தேவையில்ல சொல்றாங்க. நம்ம எனக்கு கிஸ் தரப்பா பேபி கேட்குது. இப்போ நம்ம ஜெக்கி பாக்குறாங்க. ஜெக்கி நம்ம பேபி பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு கருக்குன்னு நேற்று வரைக்கும் நீ என்கிட்ட கொஞ்சமா அளவாக தான் பேசுவேன், ஆனா இன்னைக்கு நீ எவ்வளோ பேசுறல சொல்றாங்க. எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மம்மா பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஜெக்கி பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ ஹாப்பியாக இருக்க பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்போ தூக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ மம்மா திட்டக்கூடாது ஓகே மம்மா பாவம் இல்லை நீ தானே சொல்லுவேன் மம்மா ரொம்ப என்ன சொல்லிட்டு ரொம்ப பியோர் அப்படி நீ தானே சொன்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே திட்டா சொல்கிறாங்க. அது என் ஒய்ஃப் மேலே எனக்கு ஒரு கோவம் ஓகேவா, அது வேற இது வேற ஓகே. உனக்கு அம்மாவா உனக்கு அவங்க மேலே எப்படி இருந்துட்டு பாசம் ஏக்கனா இருக்கும் அதே மாதிரி எனக்கு என் ஒய்ஃப் மேலே இவ்வளோ பாசம் இருக்கும் நான் மிஸ் பண்ணியிருப்பாங்க ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க ஜெக்கிவை. நமக்கு அந்த பேபி பார்க்குறது அப்படியா சொல்லிட்டு அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட் ஓகேவா, அதில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு தெரியாமல் போயிடுச்சே சொல்கிறாங்க. உனக்கு ஒரு அம்மா மேலே கோவம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு என் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப கோவம் சரியா சொல்கிறேன். 6 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சரி ஜெக்கி சொல்கிறாங்க. பேபி பார்க்குது ஆனால் மம்மா வேணும்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகே. கிராண்ட் ஃபாதர் தப்பு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு கிராண்ட் ஃபாதர் இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நான் கிராண்ட் ஃபாதர் இருக்கேன் சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை இல்லை நீங்கள் ஸ்வீட்டு தான் இருந்தாலும் மம்மா மேலே சொல்கிறாங்க. அது எனக்கு அவங்களோட லவ்ல தான் சொல்கிறாங்க. சரி நான் திட்டமாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேபி தான் நம்ம ஜெக்கி டேஸ்ட் வெயிட் பண்ணிருக்கீங்க அனுப்பலாது ஓகேவா, நான் ஹாப்பியாக இருந்தால் நீங்களும் ஹாப்பியாக இருக்குங்களா ஸோ பேபி சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. நல்லா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ அவங்க மம்மாட்ட பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. காய் பொடி சொல்லிட்டு காய்ட்டு கொடுத்துறாங்க. இப்போ பேபி வந்துட்டு நம்ம காய் வாங்கிக்கிறாங்க. இப்போ காய் வந்துட்டு அந்த பசங்க பேசிட்டாங்க. ஃபிலிக்ஸ் அந்த பேபி கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பேபி போய் பேசிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் எல்லாரும் அம்மாவோட ஸ்டூடெண்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு அந்த குழந்தைங்க நல்லா பேசுகிறாங்க ஜங்கன் கிட்ட. அந்த கண்ணு சொல்கிறாங்க ஜங்மி ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எங்கள் ஜிமின் சார் ஆடுவாரில் அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியே நீ அம்மா மாதிரி டான்ஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக அப்படி சொல்கிற அந்த பேபி சார் கொஞ்சம் கூட பொசு போகாமல் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்மளை ஹக் பண்ணிக்கலாமா அதுக்கு பார்த்துக்காங்க. குழந்தைங்க கேட்குறாங்க. ஜங்மின் பார்க்குறான். நான் இது வரைக்கும் ஹக் பண்ணி டேடாவை தவிர டேடா கிராண்ட்மாவை தவிர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹாய் பார்க்குறாடா ஹக் கூடுறா போட்டா சொல்லிட்டு கழிவுறா லைட்டா. இப்போ அந்த பேபி சார் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்மினை நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா மாஸ்க் போட்டிருந்தப்போ உன் ஃபேஸ் தெரியல, இப்போ தான் நல்லா தெரிய சொல்கிறாங்க. அழகாக இருக்கும் உன் கண்ணு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே பண்ணி இருக்கும் பேபி. இப்போ நம்ம ஜிம் ஜேகே நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்ல ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க எங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு ஒரு பில்லர் மாதிரி இருக்க பின் பண்ணுறா. ஜிம் பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு என்ன பார்க்கணும் தோணவே இல்லை சொல்கிறாங்க. நான் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிருக்கும், நீங்கள் செட்டில் ஆயிருப்பீங்க லைஃப்பில் நீங்கள் சொல்கிறாங்க. ஓ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிட்டு அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க சொல்கிறாங்க. அப்படி தான் எனக்கெல்லாம் தெரியும் சரி நீ அப்படி தான் நினச்சிருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நீ எப்படி எனக்கு வெயிட் பண்ணுறீங்க எனக்கு அப்படி தோணலாம் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா அன்றைக்கி அவ்வளோ கோவமாக இருந்தாலும் சொல்கிறாங்க. சாரி அன்றைக்கி நான் வந்து பத்திரம் பார்த்துக்காம படாமல் சொல்கிறாங்க. இல்லை அது உங்கள் மிஸ்டேக் இல்லை சரியா, எனக்கு உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல அந்த டைம் சொல்கிறாங்க. ஆனால் அம்மாவே முடிவு பண்ணாங்க சரியா. சென்டமோ எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாம தான் இருந்துச்சு. ஆனால் நான் பேசியிருப்பேன் எனக்கு சரியா எனக்கு புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு தான் நான் அவள்கிட்ட பேசியிருப்பேன். ஆனால் அப்பா பண்ணாமல் நினச்சி கூட பார்க்கல. நீ சரி அப்பா அனுப்புறதாவே இருக்கட்டும் நீ ஒரு டைம் கூட சொல்கிற கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் தான் சொன்னார்
பேபி மேலேயே இந்த ஜங்க் மேலே ட்ரூவாக நீ பாசம் கேர் வச்சிருக்கனாக்கா நீ அவங்க லைஃப்பில் முன்னாடி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறவங்க ஹார்ட் ஆகிட்டியா சொல்கிறாங்க. ரொம்ப அஜின்னு சொல்கிறாங்க. ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. ஓகே ஜங்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அஜின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சரியா, நீ இல்லாமல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் உங்க கூட இருந்தது 10 minutes தான் ஓகேவா, ஆனால் எனக்கு அந்த 10 minutes என் லைஃப்பில் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு டைம். ரொம்ப ஹாப்பியாக ட்ரூ லவ் கேரிங் அஃபெக்ஷன் பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்தது உங்ககிட்ட தான். எனக்கு உன்னை எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு உனக்கே தெரியுங்களா ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சங்கு, ஆனால் எனக்கு ஒரு கிரிட்டினஸ் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ஒயினோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பேபி பார்த்து கொடுத்ததுக்கப்புறம் போகிறதான் கரெக்டுன்னு தோணுச்சு. சேம் டைம் உங்களை விட்டுட்டு போக மனசு இல்லை. ஆனால் நானும் ஒரு ஆர்டர் ஹோம் எனக்கும் ஆசை இருக்கும்ல, ஒரு ஹஸ்பண்ட் இப்படி தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த ஹஸ்பண்டாக வேறு இருந்தீங்களா, நம்ம சைன் பண்ணி மார்ச் பண்ணிட்டு தானே குழந்தை வந்துட்டு போந்துச்சு. எனக்கு உங்களை ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ணிட்டேன். இன்னொரு பர்சன் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு அந்த 10 minutes லைஃப் எனக்கு போதும்னு தோணுச்சு. லைஃப் லாங் வந்துட்டு வாழறதுக்கு எனக்கு அது போதும்னு தோணுச்சா. ஏன்னா எனக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கான். செகண்ட் என்னோட ஹஸ்பண்ட் 10 months நம்ம கூட ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்ற மாதிரி 3 months வரைக்கும் நம்மளுக்குள்ள அந்த அளவுக்கு பெருசாக பாண்டிங் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 6 months மறக்க முடியாத ஒரு ஜேர்னி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. சேம் எனக்கு அப்படி தான். ஆனால் அது வரைக்கும் லவ் லைஃப்பில் எனக்கு என்ன தெரியாது சரியா. அந்த அப்படி இருந்த ஒரு பர்சனுக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே வந்துச்சு. உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே நம்ம வந்து பேசிக்கலாம், நம்ம என்கிட்ட பேசலாம். என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா அதுக்குள்ளே எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் இது ப்ராமிஸ் எதிர்பார்க்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் என்கிட்ட சொல்லிட்டேன் ஓகேவா, நான் ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் நல்லா நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டா ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க ஹார்ட் ஆகலையா சொல்கிறாங்க. ஹார்ட் ஆகலை ஓகேவா புரிஞ்சுக்கிட்டா. மெச்சூரிட்டி யோசிச்சா ஜங்குக்கு இப்போ கூட எனக்கு ஹானஸ்ட்டாக யோசிக்கிறது. ஜங்குக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் புரிஞ்சுக்கிறேன். நம்மளுக்கு ஃபஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான் நடந்துச்சு, மற்றபடி எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீ வந்துட்டு உன் ஜிம்மில் அதை தேடி கண்டுபிடிச்சிக்கோ, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீ உன் பேபி உன் ஜிம்மில் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அவள் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் அவளுக்கு மேரேஜ் ஆகிட்டு வேறு யாரும் இல்லை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டைம் கூட மேரேஜ் ஆகிட்டு ட்வின் பேபி கூட பிறந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்ன ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. நான் பயந்துட்டேன். எங்களா என்னால் ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு நினச்சி பயந்த செகண்ட் நீங்கள் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணி போகிறீங்க. எனக்கு உங்கள் கண்ணில் எனக்கு ஃபீலிங்ஸில் பார்த்தேன் இப்போ பயமாக இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர் நான் போயிட்டா என்ன ஆகும், நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மறுபடியும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. செகண்ட் பேபி நினச்சி உங்களுக்கு கவலையாக இருந்துச்சு. ஏன்னா ஒயின் ரொம்ப நல்லவங்க தெரியும், உங்கள் கேரக்டர் கேள்விப்பட்டப்போ ஒரு நல்லவங்க தெரியும். இருந்தாலும் கூட இந்த குழந்தை உங்களுக்கு எனக்கு பிறந்தப்போ அவங்க எப்படி அதை ஏற்றுப்பாங்க, அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியுமா சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜம்க்கு அதை நினச்சி கவலைப்பட்டே என்ன சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு டைம் கூட சொல்கிறாங்க இல்லை அதான் நான் சொல்கிறேன் நீ ஒரு உள்ள உனக்கு கால் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். செகண்ட் பேபிக்கு உங்களுக்கு இது ப்ராப்ளமாக கூட நினச்சிடாம அதனால தான் சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்கா கேட்குறாங்க. நேருக்கா சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மி டாக்டர் பாட்டு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாயிட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப அழகாயிட்டா என் ஒய்ஃப் அப்போ இருந்துட்டு இப்போ மோர் சொல்கிறாங்க. ஏன் அப்போ மட்டும் நான் அசிங்கமாக வந்தேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்போ இருந்ததுக்கு இப்போ மோர் க்ளோவாக இருக்கீங்க. எல்லாம் ஏஜான ஒரு மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்கிறாங்க அப்போ இருந்துட்டு இப்போ மோர் எங்கே இருக்கா ஜெக்கே சொல்கிறாங்க. இருப்பாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்த்துட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. உண்மையாகவே ரொம்ப எங்கே இருக்குடா ஜெக்கே சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணவங்களா சொல்கிறாங்க. அப்படி அவள் தான் ஃபோன் பண்ணி ஆசை கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. புரியுது இருந்தாலும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் டைம்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ எங்கே போகணும்னு தெரியலையா. அப்போ நான் முடிவு பண்ணேன் சரி ஓகே ஆஸ்திரேலியா போகலான்னு சொல்லிட்டு. நான் ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணவே தெரியல. அங்கே ஒரு டான்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். என்ன டான்ஸர் ஆக முடியாது, அந்த ஏஜ் நான் தாண்டிட்டேன்னு தோணுச்சா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை இங்கே வந்துட்டு 18 years இருக்கும்போது வந்துட்டு டான்ஸிங் அது வந்து கலந்துக்கணும் அதுக்குள்ளே வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்துடும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தான் அப்போ 21 ஆயிடுச்சுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் முடிவு பண்ணேன் சரி எதுக்கு நம்ம டான்ஸர் ஆகிட்டு நம்ம பேசாமல் டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணாக்க நிறைய பேருக்கு நம்ம டான்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நம்மளால அச்சீவ் பண்ண முடியாதோ மற்ற பசங்க அச்சீவ் பண்ணுவாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்போ டான்ஸ் டீச்சராக ஜாயின் பண்ணேன். அப்படி ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் சேலரி கிடச்சிது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு உங்களுக்கு தெரியல என் டான்ஸ்ன்னு சொன்னாக்கா டான்ஸ் வந்து இவ்வளோத்தையும் மறந்துடுவேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதனால் உங்களோட ஞாபகம் அப்புறம் குக்கியோட ஞாபகம் வந்துட்டு இருக்க சொல்கிறாங்க. நான் குக்கின்னு நினச்சிருந்தேன். நீங்கள் ஜங்கமின் பேர் வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் உன் பேர் என் பேர் மிக்ஸ் பண்ணி வச்சா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அது அப்பாவே ஃபைட் பண்ணாத நேம் வைக்கிறது கூட, ஆனால் எனக்கு உன் பேரும் என் பேர் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஆசை. ஏன்னா எனக்கு தோணுச்சு எனக்கு அது ஒன்றே வருவா சொல்லிட்டு. எனக்கு நம்ம அந்த 6 months நம்ம லவ்ன்றே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனக்கு அப்போ ஃபீல் ஆனிச்சு கண்டிப்பாக நீ எனக்காக எங்கேயோ இருப்பேன், நீ என்கிட்ட வருவே எனக்கு தெரியாது, நான் உன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் சொல்கிறாங்க. என் ஃபேட்டும் என்னோட குழந்தையோட ஃபேட் வந்து உங்க கூட இருக்கும், கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஓகேவா. அதனால தான் நிறைய கண்ட்ரி தேடி இருக்கோம். நானும் பேபியும் வெக்கேஷன் போகிற அப்படி ஒரு ரீசன் சொல்லிட்டு நாங்கள் போவோம். 2 பேரும் போய் தேடுவோம். எங்கேயுமே இருக்க மாட்டேன் தெரியுமா சொல்லிட்டு பேபி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஈவன் இதுக்கு கூட நான் ஏதாவது டான்ஸ் அகாடமிலாம் பற்றி கேள்வி கொடுத்தாக்கா உண்மையாக அங்கே இருப்பேன் நான் யோசிப்பேன். அப்புறம் யோசிச்ச ஒரு டான்ஸ் ஃபீல்டிங் விட்டுட்டு வேறு ஏதாவது சூஸ் பண்ணி இப்போ சொல்லிட்டு எனக்கு எங்கே இருக்க எப்படி இருக்க சொல்லிட்டு ஒரு சின்ன குழு கூட இல்லாமல் ஒரு நம்பிக்கை மட்டும் சரி உங்களோட லவ் மட்டும் அந்த லவ்ல உள்ள நம்பிக்கை தான் நீ இருப்ப ஒன் டே வந்து நாங்கள் ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஹோப்போட தான் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன் நான் சொல்கிறாங்க. நான் நீங்கள் என்ன ஹார்ட் நீங்கள் எங்களை ஹார்ட் பண்ணல, நாங்கள் தான் ஹார்ட் பண்ணிட்டோம் போல சொல்கிறாங்க. அப்படி இல்லை சங்கர் அப்பாவும் ஹார்ட் பண்ணிட்டாரு, சேம் டைம் நம்ம லவ்ன்ற அப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறல சொல்கிறாங்க. அதே நீங்கள் வரமாட்டேங்கன்னு தெரியும் சொல்கிறாங்க. வரமாட்டேன் தெரியும் இல்லை நான் நினச்சிட்டேன் நீங்கள் ஒயனை மேட்ச் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒயன் கூட்டி நீங்கள் பேபி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ப்ரேட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஒரு டைமாக ஜங்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு மாட்டார் லைஃப்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் அப்படி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துடணும், உங்களை ஹக் பண்ணிடணும், இல்லை நீங்கள் 2 பேரும் எனக்குன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன், அப்போ தோணிடுமோன்னு சொல்லிட்டு பயம் எனக்கே சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. இல்லை அப்படி வந்திருக்கலாமே சொல்கிறாங்க. இல்லை அது ஒரு வந்து தப்பாயிடுமோ சொல்லிட்டு ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகிடும்ல, அதான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி என்ன அப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் ஜிம் சொல்ல டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ ஜம்புக்கு சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜேக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை அங்கே இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சிருந்தா ஆனால் இப்போ அப்போ சொல்ல முடியாது போயிடுச்சு. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பேபி வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாப்பா இஃப்ளிக்ஸ் இந்த குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. வா சூப்பர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குன்னு பார்க்குறது எனக்கு காய் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பேசாமல் இங்கே இருக்கோம், நீ இப்போ கொரியாவுக்கு சொல்கிறாங்க. எது நான் கொரியாவுக்கு போகணும், நீ போ, நானே அம்மா அப்பா இங்கே இருக்கோம் சரி நீ போ சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க நடப்பாவி ஏன்னா உன்னையும் அப்பாவையும் இருந்தாலும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், 3 வருஷமாக உங்கள்கிட்ட போய் நான் தானே பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா காய்க்கு ஸ்டைல் மேரேஜ் ஆகவே இல்லை. நாங்கள் இத்தனை வருஷமாக இது என்னோட சொந்த பையனும் அவனுடைய பையனுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறாங்க. அப்படின்னா கிராண்ட்ஃபாவா பேபி கேட்குது. என்ன கிராண்ட்ஃபாவோடய நான் எவ்வளோ எங்கே இருக்கேன் பார்த்து கிராண்ட்ஃபான்னு சொல்கிறேன் கேட்குறாங்க. நீ தானே சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா என் ஃப்ரெண்டு பையனையும் அப்படி பார்த்துக்கலாம் சொல்லுங்க, நீ அப்படி சொல்லியிருக்கணும் அப்படி பேபி கேட்குது. நீ இந்த அளவுக்கு பேசுவிட ஜங்கி நீ என்ன சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. நீ பேசவே சொல்கிறாங்க. அவன் அம்மா பார்க்குற முடிய வரைக்கும் இன்ட்ரோ ஒரு பயம் இருந்தா இப்போ பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பயம் மாறிட்டல சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ பேபி ஆமா நான் அப்படிதான் பேபி சொல்லிட்டு இப்போ காயும் சரி தப்பு இல்லை, நீ வந்து எப்படிங்கிற அவங்க அம்மா பார்க்குறது சொல்கிறாங்க. ஆமாம் காய் எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. தெரியும் இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ உன் அம்மா உன் அப்பா ஹாப்பியாக இருக்க போறீங்க சரியா, அதுக்கப்புறம் உங்களை யாரும் இருக்க முடியாது புரியுதா சொல்கிறாங்க. காய் பார்க்குறது நிச்சயமாக சொல்லுங்க நிச்சயமா அப்படி சொல்கிறாங்க. காய்க்கு பேபிக்கு செம்ம ஹாப்பி. இதுக்கப்புறம் நான் அம்மா டாடா நான் 3 பேர் ஒன்றா தான் இருப்போம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் கிராண்ட்ஃபாதர் அம்மா திட்டுவார் சொல்கிறாங்க. அவனும் திட்டமாட்டார் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி உன் அப்பா ஸ்ட்ராங்காக இருக்காரு, நீயும் ஸ்ட்ராங்காக இருக்க, அப்புறம் என்ன பண்ண முடியும். இதுக்கப்புறம் எனக்கும் மேரேஜ் ஆகிடல, இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை யாரும் பிடிக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேபியில் வந்துட்டு டாடா நானும் அம்மா ஹக் பண்ணணும் நீ வீட்டுக்கு சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறது அவர் கூட ஆக்குறா இருக்கேன். எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் தள்ளி தான் வந்துருப்பாங்க. இவங்க மற்ற பேர் வந்து எட்டி பார்த்துருப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்முக்கு வந்து ஷையாக இருக்கிற ஜிம்மு கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஜெக்கி ஜிம் தள்ளி போகிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா ஆடுறப்போ ஜெக்கி பேபி பார்க்குறாங்க. நீ மட்டும் ஹக் பண்ணுறேன் மாமாவா, நான் ஹக் பண்ண வேணவா பேபி வந்து கேட்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜம் காசு சொல்கிறாங்க. செம்ம இன்ட்ரோவர்ட் சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா என் பையன் வந்து இன்ட்ரோவர்ட்டாக என்ன கேட்குறாங்க. ஆமாம் இன்ட்ரோவர்ட்டாக தான் தான், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிட்டு அவங்க அம்மா பார்த்துக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி வந்துட்டு ஜிம் வந்து தூக்க சொல்லிட்டு அம்மா என் தூக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தூக்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. என்ன ஹக் பண்ணுங்க அம்மா சொல்லி பேபி தான் வந்துட்டு ஜிம் கூட ஹக் பண்ணிக்குது. இப்போ ஜிம் அழகாக வந்துட்டு அப்படி தூக்கி ஹக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் பாசிட்டிவ் வாங்க போல ஜெக்கி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் நான் விட மாட்டான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 6 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி பேபி தான் ஜிம்னா ஜெக்கி ஜிம் பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே சேர்த்து பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. அப்படின்னு லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு அது சொல்கிறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் யாரை பற்றி யோசிக்காது ஓகேவா, அப்போல்லாம் அதுக்கப்புறம் அவரால் இது பண்ண முடியாது, அவருக்கு தெரியும். எனக்கு மேரேஜ் செட்டில் ஆகிட்டா நான் வேற ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி போகிறேன் அவருக்கு தெரியும் ஓகேவா, இதுக்கப்புறம் அவரால் இந்த பிரச்சனை வராது. நான் பேபி இதுக்கப்புறம் 3 பேர் ஒன்றா இருக்க போகிறோம் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பிஸ்னஸில் குறையா தானே இருக்குது சொல்கிறாங்க. என்னோட பிஸ்னஸ்ன்றது ஆஸ்திரேலியா இருக்குது சொல்கிறேன். எனக்கு ஒரு அகாடமி டான்ஸ் அகாடமி ஒரு பிஸ்னஸ் தானே, நான் அங்கே தானே அகாடமி எல்லாமே அங்கே இருக்கிற என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டோம்னா அதை சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ பேபி பார்க்குறது. டாடா நீ வேணா கொரியா போகணும் அம்மா கூட போகிறா சொல்கிறாங்க. இப்போ பேசாதரா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பேர் என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. நான் போயிட்டு கொரியாவில் போயிட்டு பிஸ்னஸ்லாம் செட்டில் பண்ணிட்டு நான் ஆஸ்திரேலியா வரேன் சரியா சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவால் உங்கள் அப்பா மிஸ் பண்ண மாட்டாங்களா சொல்கிறாங்க. மிஸ் பண்ணவங்க தான் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா பாவம் இல்லையா, ரொம்ப நல்ல பர்சன் ஸ்வீட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அம்மாவை பற்றி, என் அப்பா அப்படி இருப்பாரு நம்ம தெரியும், அம்மா ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டு நான் வந்து அம்மாட்ட கிராண்ட் பேரண்ட்ஸ்டாக பேசுகிறேன் சரியா சொல்கிறாங்க. நண்பர்கள் எப்படி இருக்காங்க ஜிம் கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க கூட மிஸ் பண்ணுவாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கூட மிஸ் பண்ணுவாங்க.
நான் போய் பேசுகிறேன் ஓகே அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் அம்மாட்ட நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஜங்கா நீங்கள் பேசிட்டு பிஸ்னஸாக செட்டில் பண்ணிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. ஜங்கன் இருந்து பண்ணேன் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கணும் இதுக்கப்புறம் உன்னை விடுவானா எனக்கு தெரியல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இதுக்கப்புறம் உன்னை விடுவானா எனக்கு தோணல பாதி எப்படி அட்டைப்பூச்சி கூட ஹக் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. இப்போ போய் பார்க்குது டேட்டா என்ன அட்டைப்பூச்சின்னு சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. பின்ன உன் அம்மா இப்படியே டேட்டா ஹக் பண்ணுவா சொல்கிறாங்க. மூச்சு விட சரியா சொல்கிறாங்க. என் அம்மா வீட்டில் வர முடியும் சரி என் அம்மா கூட இருப்பேன் இப்போ சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்கணும் டே என்னடா அப்படி சொல்கிறாங்க. நீ அம்மா கூட இருப்ப சரி நீ போ நீங்கள் 2 பேர் போங்க போயிட்டு எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு வாங்க ரிட்டன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. அப்படியா அப்போ நம்ம போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஃபிளிக்ஸ் கூட இருக்க பேபிஸ்லாம் பார்க்குறாங்க. நம்ம போகலாம் அங்கே ஜம்மி வா நம்ம வந்துட்டு அங்கே டான்ஸ் அகாடமி போய் காமிக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க நான் ஜாலியாக அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஹோட்டல் போய்ட்டு ரூம் வெக்கேட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க எந்த ஹோட்டல் சொல்கிறாங்க. ஒரு ஹோட்டல்னு சொல்கிறாங்க. இப்போ போய் பார்க்குது அம்மா நாங்கள் அந்த ஹோட்டலில் ஆப்போசிட் ரூமில் தான் நாங்கள் இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியே அங்கே தான் இருக்கோம் பேபி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சரி ஓகே அப்போ எல்லாரும் போகலாம் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. பேபி என்ன ஜிம் இப்படி இறங்கவே மாட்டேங்குது காரில் உட்காந்துருக்கு கூட அவர் மேலே தான் உட்காந்துருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க கொஞ்சம் கீழே தான் இறங்கி உட்காரன்னு சொல்கிறாங்க. நான் கீழே இறங்கி உட்காந்து ஏன் அம்மா சரி நீ பேசக்கூடாது அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சரி அமைதியாக இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஃபஸ்ட்டு ஆகும் சண்டை வரும் போல ஜிம்முக்கு அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் ஜேகே பேபி ஃபிளிக்ஸ் எல்லாருமே வந்துட்டு மக்கா எல்லாருமே வந்துட்டு விளையாண்ட ரீச் ஆகுறாங்க ஹோட்டலுக்கு. இப்போ ஜிம் வராங்க அப்போலாமா சொல்லிட்டாங்க. இப்போ காய் தாண்டே கொஞ்சம் இறங்கி தான் வேண்டாம் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அவனுக்கு வரதை சொல்கிறாங்க. இல்லை காய் அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அட சின்ன பையன் இல்லை சரி அவன் 6 இயர் பையன் இறக்கி விட்றான் சொல்லிட்டு இறக்கி விட்டுறாங்க. இப்போ அந்த பேபி பார்த்து காய் பார்த்து மாறிக்குது. நீ கொரியா போன அப்புறம் பார்த்துக்கிறேன் சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் போனதுக்கப்புறம் நீ தனியாக அம்மா கூட இருந்துக்கோ சொல்கிறாங்க. நான் எந்த படையும் பேபி சொல்லிட்டு இருக்கு சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவங்க ரூம் போகிறாங்க. போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. லக்கேஜ் பேக் பண்ணுறாரு அவங்க ஒரு ஹாஸ்டலில் போகிறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஃபிளிக்ஸாக சொல்கிறாங்க பேபிக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுற சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜங்மின் சொல்கிறாங்க என்ன டேடா சொல்கிறாங்க. நீ போயிட்டு ஆமாம் ஹெல்ப் பண்ண அவங்க கூட சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பசங்க அவங்க திங்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. நீ போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள இனிமையாக போயிட்டு ஹெல்ப் பண்ண சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க நீ போக சொல்கிறாங்க. சரி சரி பேபி போயிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு ஜெக்கியவும் நம்ம அவங்க ரொம்ப விட்டு விட வராங்க. ஏன் அவங்க கேட்குறாங்க. ஜிம் இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஹேண்டல் பிடிச்சி அவர் ரூம் போட்டுறாங்க. ரூம் டெவலப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஹோட்டல் ரூம்லேயே ஜிம்முக்கு அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த ஞாபகம் தான் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இதே மாதிரி ஹோட்டல் ரூமில் தான் நமக்கு நடந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படிங்க சொல்கிறாங்க. நான் கான்ஷியஸில் அப்போ ஹாஃப் கான்ஷியஸில் இருந்தாலுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஓகேவா அந்த மொமெண்ட் எப்படி ஞாபகம் இருக்க ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நெருக்கியே ஜிம்மில் ஜெக்கி அடிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் பெரிய புஷ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே போகணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸாக செட்டில் பண்ணிட்டு வர வேணாம் வா அப்புறம் உன் அப்பா அம்மா ப்ராப்பராக சொல்ல வேணாமா கேட்குறாங்க. சொல்லணும் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 6 இயர் ஆஃப்டர் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. லிப்ஸால் பைட் பண்ணுறா. ஜிம் பார்க்குறாங்க. வலிக்குது. ஜிம் டேப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் டைம் கூட ஓகேவா ரிட்டன் வரேன். ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 6 இயர் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை மொத்தத்தை சேர்த்து கொடுக்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் டேட்டை அடிக்கிறாங்க. நினச்சி கூட பார்க்குறேன் எனக்கு சொந்தமாகனு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் எனக்கு சொந்தமாகனு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் எதிர்பார்க்கவே தெரியுமா நீங்கள் எனக்கு சொந்தமான பர்சனல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஆவாங்க ஜெக்கி சொல்கிறாங்க. எப்படி உங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டு எப்படி அவங்க கூட சொல்கிறாங்க. இல்லை நான் நினச்சி உங்கள் அப்பா உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. நான் என் அப்பாவுக்கு எனக்கு பயந்தது இல்லைடா சொல்கிறாங்க. அந்த டைம் அமைதியாக இருந்தேனாக்கா எனக்கு அப்போ எனக்கு ஒன்று யாருன்னு தெரியாது சரியா நம்மளுக்கு இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. சேம் டைம் வீட்டில் எல்லாம் போய் பேசி டக்குன்னு நம்ம உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணாங்களா எனக்கு அப்போது என்ன பண்ணுறது தெரியல. அதனால தான் அந்த டைம் உனக்கு எதுவும் பேசணும். என் அப்பா ஒன்று ஹாஷா திட்டினப்போ எனக்கு சொல்லாமல் போயிட்டேன் ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு கேர் பண்ண தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்பா எடுத்து பேசுகிறேன் மறந்துட்டு கேட்குறாங்க. இல்லை அது ஒயனது ஃபாரினில் இருந்தாங்க நீங்கள் அப்படி இருந்தீங்களா ஒயன் நேரில் தான் சொல்கிறாங்க. நான் ஒயனை லவ் பண்ணவே இல்லை என்றைக்குமே அது உனக்கே தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க ஜெக்கி பையன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸாக நினைக்கல ரிட்டன் என்கிட்ட வரும்னு சொல்லிட்டு ஜெக்கின்னு சொல்கிறாங்க. அப்படியா இப்போ ப்ராமிஸாக நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த ஜம்கா என்கிட்ட வருவான் எனக்கே சொந்தமானு சொல்லிட்டு ப்ராமிஸாக நினச்சி பார்க்கல. ஜம்கா ஜிம் எடுத்து ஜம்கா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜம்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த பக்கம் பேபி தான் டோர் நாக் பண்ணுது. மம்மி டேட்டா அங்கே ஒரு ஓப்பன் பண்ணுங்க டோர் அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி கூட இருக்கும். ஐயோ எந்த சொல்கிறாங்க ஜெக்கி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் பையன்கிட்ட தான் டெய்லியில் ஃபைட் பண்ண போல சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ பாரு கொஞ்சம் நேரம் கூட ஒன்றா இருக்க விட மாட்டான்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்கால் பேசிட்டு இருக்கா 6 இயர் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எவ்ரி டே எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ஒவ்வொரு டேவும் எந்திரிக்கும் நான் அவர்கிட்ட யோசிப்பேன் சொல்கிறாங்க. அப்போ என்ன பற்றி யோசிக்க முடியாது கேட்குறாங்க. யோசிப்பேன் பாசிட்டிவாக தான் யோசிப்பேன். இருந்தாலும் அவங்க குழந்தை இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மறைச்சி 1 வீக் நான் அவனுக்கு ஃபீலாக பண்ணேன்னா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜங்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லி எழுந்துச்சு பார்க்குறப்போ அவங்க பக்கத்தில் என்ன இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த 1 வீக் ஒரு அம்மாவாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவனால லைஃப் லாங் பார்க்க முடியும் போக நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. 6 இயர் ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒன் டே பையனை பார்த்துட மட்டும் தான் சொல்லிட்டு பயமாக இருக்கும். வரல கொரியா கடை வந்தனா ஏதாவது என்ன வச்சு உங்கள் அப்பா உங்களையோட பேபி ஹார்ட் பண்ணுவாங்க பயம் இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் நான் உங்களை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாமல் உங்கள் பக்கத்தில் வந்து பயமாக இருக்குமா சொல்கிறாங்க. ஜேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சஃபர் ஆகிட்டியா சொல்கிறாங்க. ரொம்ப அஜிமே சொல்கிறாங்க. ஜேக்கி டைட்டாக படிக்கிற ஒன்றும் இல்லை சரி ஒன்றும் விளாடாத சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப அஜிமே தான் சரி போய் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜேக்கே வந்து ஜிம் டேஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடான்னு கேட்குறாங்க. டேடா எங்கள் பார் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சா காய் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. கொஞ்சம் தான் முன்னாடி விட்றாங்க பாரு. சரி சரி ஓகேங்க பாரு உங்கள் அம்மா பத்திரம் பார்த்துக்கோ சரியா ரொம்ப சேட்டை பண்ண சரியா சொல்கிறாங்க. நான் சேட்டில் பண்ண மாட்டேன் ரொம்ப சமத்தாக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப சமத்தான் ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி ஓகேடா ஜிம்மின் நாங்கள் போயிட்டு 1 வீக்கில் செட்டில் பண்ணிட்டு அங்கே வரோம் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இந்த சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அந்த ஆஸ்திரேலியோட அட்ரஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் ஆல்ரெடி வாங்கிட்டேன் ஃபிக்ஸ்டாக சொல்கிறாங்க. வாங்கிட்டு நான் சொல்கிறேன் மொபைல் நம்பர் கூட வாங்கிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்பிட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே எனக்கு நைட்டு தான் ஃப்ளைட் இருக்குது நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் நாங்கள் நைட்டு வந்து போய்க்கிறோம் நீங்கள் சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. இப்போ ஜெக கிட்ட வந்துட்டு ஜிம் 4 கிலோமீட்டர் பண்ணுறாங்க போய்ட்டு வருவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க சேஃபாக சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜங்மின்னு சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க பாரு அம்மாவை பத்திரம் பார்த்துக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்க ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை பத்திரம் பார்த்துக்கன்னு சொல்லலாமா ஒரு குழந்தைகிட்ட அம்மா பத்திரம் பார்த்துக்கன்னு சொல்கிறது அதெல்லாம் ஒரு அன்கண்டிஷனல் லெவலில் தானே இருக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சிட்டேன் நம்ம மேலே வச்சுருக்க லவ் வந்துட்டு அன்வான்ட் நினச்சிட்டேன் சரிம்மா நீ எங்கள் மேலே வைக்கிற லவ் அன்வான்ட் நான் அப்போ நினச்சேன். ஏன்னா இப்போ எனக்கு இது மென்டல் லவ்வாக வேணும் சரியா ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் ஒரு மாதிரி ஜம்பே பார்த்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குங்க டே 1 வீக்கில் வந்துடுவோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காயின்னு பேச சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ண தப்பே இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்படி ஒரு பாசம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாரு. ஜிம் பார்த்துருக்காங்க பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா நீங்கள் அவனை பத்திரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேபி வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. பாய் ஜம்கா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க பாய் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ காய்ஞ்சவங்க அவங்க அங்கே போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் ஃப்ளெக்ஸ் பேபிலாம் இருக்காங்க. இப்போ பேபி தான் ஜிம்மில் வந்துட்டு தூக்க சொல்லிட்டேன் அம்மா தூக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தூக்குறாங்க. பேபி ஜிம்மில் ஃபேஸ்ஃபுல்லாக மிஸ் பண்ணது என்ன மா சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்லி பேபி சொல்லிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணதாங்க ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படி எப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் பார்க்குறது ஜிம்மில் அந்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அவங்க பார்க்குறாங்க. ஜிம் சார் சொல்லிட்டு எங்களுக்கும் உங்கள் லவ் வேணும் நீங்கள் எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சரி எனக்கு ஜிம்மில் கிறிஸ் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நடத்த மாட்டார் எதுவும் அவங்களோட குழந்தை மாதிரி ஜிம் நிறைய பசங்க உருவாக்கியிருக்காரு. இது மாதிரி 2-3 பேட்சில் வந்துட்டு உருவாகி போயிருக்காங்க டான்ஸராக. இவங்க வந்துட்டு இப்போ இவங்க வேற ஒரு பேட்சில் இருக்காங்க. ஒரு 4th பேட்சாக இருப்பாங்க இவங்க. இப்போ ஜிம் நிறைய வந்து ஹக் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே சரி நம்ம நைட்டு போகணுமா ரெஸ்ட் எடுக்கணும் வாங்க சொல்கிறாங்க. தூங்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ஜம்மில் தூங்க வைக்கிறாங்க. ஜம்மு பார்க்குற அம்மா நான் உண்மையில தூங்க சொல்கிறாங்க. இப்போ வாசல் ஜிம்மில் அவர் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. பேபி அழகாக வந்து ஜிம் மேலே படுத்துக்கு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்மீன் நான் வந்துட்டு தூக்குவேன் நீ தான் என்கிட்ட வருவா சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்கல தெரியுமா. அந்த 1 வீக் எனக்கு குழந்தையா இருந்தாலும் அப்போ தான் நான் வந்து என் கூட வச்சிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா ரிட்டர்ன் வந்துருக்கேன் நீ என்கிட்ட வந்திருக்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேடா எனக்காக வெயிட் பண்ணிங்களா ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா நீங்கள் எனக்கு சொந்தமாக போகிறீங்க என்கிட்ட வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் இது லைஃப் லாங் அப்படி தான் இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த அகாடமி டான்ஸ் ஸ்கூல் இந்த குழந்தைங்க இதான் லைஃப் நான் நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு என் சொந்த குழந்தை என்கிட்டே வந்துருச்சு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பற்றி என் குழந்தை செகண்ட் என்னோட ஜங்குக்கா எனக்கு ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேக்கி பார்த்தா செம்ம ஹாப்பியாக வந்து ஃப்ளைட்டில் வந்து உட்காராரு. இப்போ காய் பார்க்குறாங்க. பரவாயில்லையே இன்னைக்கு தானே ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது சொல்கிறேன். இன்னைக்கு தானே உங்கள் ஃபேஸ் வந்து பெட்டர் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு எரியுது சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க லவ் யாரும் பிரிக்க முடியாதுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஆமாம் எங்கள் லவ் எங்கள்கிட்ட யாரும் பிரிக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளைட்டில் வந்து அவங்க இப்போ சீட் பெல்ட்டாக போட்டுறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. இப்போ நம்ம ஜேகே அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஜிமின் லைஃப்பில் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டோரிக்கில் போகிறாண்டா ஓகேவா. ஒரு 6 இயர் பிஃபோர் பார்க்கலாம் ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் போகிறாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சைடில் ஒரு பெரிய பார்ட்டி ஹால் காமிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன பார்ட்டினாக்கா ஒரு வெட்டிங் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடந்துட்டுருக்கு. இங்கே இவ்வளோ ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்து ஒரு 3rd ஃப்ளோர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 3rd ஃப்ளோரே மொத்தமாக 2 கட்டிருக்காங்க அந்த டேக்கு. எனக்கு அங்கே என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்குது சொல்லிட்டு ஜியோன் குரூப் அண்ட் வந்துட்டு கிம் குரூப்பில் ஓகே அவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த பார்ட்டி வந்து எப்படினாக்கா அந்த அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக. ரொம்ப ஹாப்பியாக கிராண்டாக அரேஞ்ச் ஆகிருக்கிற ஒவ்வொன்றும் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு டீம் கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க. அங்கே ஒரு மேனேஜர் நிற்கிறாங்க. அங்கே அவங்க சுற்றி சர்வன்ட் பாய்ஸாக நிற்கிறாங்க. எவ்வளோ பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க ஓகேவா. பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறது சர்வன்ட் பாய்ஸ் இருக்காங்க. ரொம்ப அழகாக நம்ம இன்னைக்கு இங்கே நடக்க போகிறது வந்துட்டு ஜியோன் குரூப்பா ஜியோனோட கிம் குரூப்புடைய என்கேஜ்மெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்கூடாது ஓகே ப்ராப்பராக அப்படின்னாக்கா அவங்க ரிச்சஸ்ட் ஃபேமிலி இந்த கொரியாலேயே அவங்களோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இங்கே நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா. நம்ம இங்கே நடந்தால் நம்மளுக்கு கிரெடிட் அதிகமாக கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணுங்கள் ஓகே பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க ஃபுல் டைம் பண்ணுங்கள். அது நைட் வந்துட்டு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருந்து அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா கிரெடிட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க.
ஓகே சார் சொல்கிறாங்க. சரி ஓகே என்னமோ சொல்கிறாங்க, என்ன பார்க்குற சார் சொல்கிறாங்க, என்னமோ ஜிமின் ஆலன் சொல்கிறாங்க, அப்போ யோன்ஜன் சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்துட்டு ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க சரியா சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டேக்கர் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்ட் டைமில் பார்க்குறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, அதனால சேலரி கிடைக்கும். இங்கே ரொம்ப அழகாக இப்படியாக எல்லா ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இவங்க 4 பேரும் ஓகே சார் சொல்லிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் நம்ம லைஃப்பில் பார்க்க விட முடியாது சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறேன், எனக்கு ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அப்படி தான். ஒரு ஒயின் பாட்டில்ன்றது கூட அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அந்த குரூம் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ஒயின் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேக் அவங்க கட் பண்ணிருக்காங்க, கேக் எதாவது பார்க்குறாங்க, ஒவ்வொருமே வந்துட்டு அவ்வளோ ப்ரைஸில் இப்படியாக ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, இப்படிலாம் நம்ம லைஃப்பில் நடக்காது, அட்லீஸ்ட் பார்த்துப்போம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றும் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக அவங்களுக்கு ஃபேமிலிஸ் வந்து எல்லாமே வந்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. டேரக்டாக அந்த 3rd ஃப்ளோர் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த 3rd ஃப்ளோர் இன்னைக்கு இவங்க கண்ட்ரோலில் இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு நான் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதே எல்லாமே அரேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே அவங்க ஃபுட்டு கேட்குறப்ப ப்ரொவைட் பண்ணலாம் வாங்க சொல்லிட்டு ஒரு 1 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் குரூம்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் ஃபஸ்ட்டு வராங்க அவங்க ஃபேமிலியோட. அந்த பையனை பார்த்தா அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. இந்த பையன் தான் குரூம் அடா சொல்லிட்டாங்க. ஆமாம் அங்கே பேனர் வச்சுருக்காங்க பாருங்க, டிஜிட்டலில் அந்த பேனர்லாம் வச்சுருக்காங்க. பேனர் வந்து காமிக்கிறாங்க, ஷோ பண்ணுறாங்க. ஜான் ஜங்குக் அப்படி நேம் போட்டிருக்கு. ஜான் ஜங்குக்கோட நேம் சொல்கிறாங்க. ஆமாம் செம்ம எங்கே அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்காரு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி அந்த குரூம் அந்த கிம் ஒயன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட நேம் வந்து காமிக்கிறாங்க, ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பண்ணுறாங்களா பார்க்க ஒரு தேவதையமாக ஒரு வானத்துலேருந்து ஒரு தேவதை இறங்கி எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க, 2 பேருக்கு செம்ம பேரா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நல்ல பர்ஃபெக்ட் பேர் தான், பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும் சொல்கிறாங்க. யோசிச்சு என்னோட பார்க்குறாங்க ஹாமிட்டா சொல்கிறாங்க. ஆலன் பார்த்தா அந்த கேக்கே பார்த்துருக்காங்க. சின்ன பார்க்க என்ன ஆலன் நீ கேக்கே பார்த்துருக்கா சொல்கிறாங்க. டே எனக்கு அந்த கேக்கை சாப்பிடும் போல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டே பாருங்க அந்த கேக்கோட ஒரே ஒரு பீஸோட ரேட் என்ன தெரியுமா அவங்க கேட்குறா சொல்கிறாங்க. எங்கள் ப்ரைஸ் போட்டாங்கனாக்கா எவ்வளோ இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணது சரியா சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம செஃப், அது நம்ம டாப்பாக இருப்பாங்க செஃப், அதில் ஒருத்தவங்க தான் இதெல்லாம் குக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஜோன் அதுக்காக பார்த்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த கேக்கோட தீம் கூட அந்த குரூமுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிதான் ரொம்ப அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. கேக்காக இருக்கட்டும், மற்ற திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இது சின்னதாக டேஸ்ட் பண்ணோம் அவ்வளோதான். ஓகே அவங்க பாரு சர்வேன்ஸ் கேமரா எல்லா இடத்துலையும் இருக்குது, மாட்டணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அங்கே பாரு அங்கே கேமரா இல்லையே சொல்லிட்டு ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க. இதை சாரிமா ஆலன் சொல்கிறாங்க. அப்போ அங்கே போய் சாப்பிட சரியா சொல்கிறாங்க. நோடா வேண்டாம் நான் சும்மா சொன்னேன் ஓகேவா பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு எப்படியும் செஃப்க்காக எடுத்து வச்சிருப்பாரு சொல்கிறாங்க. எனக்கு அது செஃப் நம்ம ஆலனும் ரொம்ப க்ளோஸ், எனக்கு அவர் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு. இவருக்கு எதுனா ஃபுட்டெல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நம்ம மற்ற 3 பேர் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஹோட்டலில். இவர் மட்டும்தான் அந்த செஃப் கேட்பாரு, எனக்கு இது பண்ணித்தாங்க அது பண்ணித்தாங்க சொல்லுவார். அவரும் மேனேஜருக்கு தெரியுமா பண்ணி தருவார், இவருமே சாப்பிடுவார். இப்போ அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக எனக்கு தான் எடுத்து வச்சிருப்பாரு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் செஃப் எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாரு, அங்கே போய் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பார்ட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்க்கண்டே அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருன்னு சொல்கிறாங்க. பார்த்தா நிறைய பேர் வந்துருக்காங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. எனக்கு அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸும் இருக்காங்க, அப்படி ஜிம்னு தவிர மற்ற எல்லாருமே இருப்பாங்க. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறா நிற்கிறா. இவனடா இவ வந்து அந்த வெட்டிங் குரூம் இருக்கா, அந்த குரூம் இருக்காங்களே அந்த குரூம் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு பசங்க கூப்பிட்றாங்க ஜோகி சொல்கிறாங்க. ஜோகி பாருன்னு சொல்லிட்டு நீ என்ன ஒயன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஏன் நான் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை குரூமுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல அவங்க தான் அதை பண்ணணும். எனக்கு இன்னைக்கு வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் அது அவங்க தானே பிரைட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நீ எதுக்கு அவங்களுக்கு மேட்சாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் இருக்கா. சரி சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க யாரும் சொல்லிட்டு இதுவுமே ஒரு குரூப், இவங்களுமே ஒரு குரூப்போட பொண்ணு தான். இவங்க எப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு தான். அதாவது ஜோகி இருக்காரு அவருக்கு ஃப்ரெண்டோட பொண்ணு தான். இவங்களுமே என்ன பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு காசு பேசிட்டு இருக்கா, வந்துட்டு நம்ம ஜோகிக்கு வந்து பொறாமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு இவ்வளோ சூஸ் பண்ணல, எனக்கு இவ்வளோ உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு தானே, நம்ம ஜோனுக்கு வந்துட்டு இவங்களுமே ஜோன் ஃபேமிலிக்கு இவங்களும் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். நம்ம ஒயனும் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். இவங்க 3 பேர் ஒன்றா தான் படித்தாங்க, அவங்களும் ஒன்றா தான் படித்தோம். ஜேகே வந்து அதிகமாக ஜோகிக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒயனுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்க. எனக்கு ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு சாஃப்டாக இருப்பா, ஏதாவது ரிச்சான பொண்ணு இருந்தாலும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். இவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடு, அதனால் ஜேகேக்கு பிடிக்காது. ஜேகேட் பேரண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஒயினை தான் பிடிச்சிருக்கு, அதில் சூஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ சூஸ் பண்ணுறது கோவம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாங்க அப்புறம் பஸ்ஸோ பார்த்துட்டு அப்புறம் சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க காசு பேசுகிறாங்க. இப்போ நம்ம எவன்ட்டு பார்க்குறாங்க. அப்படியான விஷயம் சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பஸ்ஸு போல சொல்கிறாங்க. ஆமாம் அந்த இவ்வளோ வந்து சூஸ் பண்ணாங்க பஸ்ஸு போல, இது வந்து ரைவல் போல அவங்களுக்கு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எவன்ட்டு பார்க்குறாங்க. இது நல்லா இருக்கே ஃபன்னாக இருக்கே பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அமைதியாக எல்லாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மறைச்சி பார்த்துட்டு இருக்கா, எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறா. பொண்ணு பார்த்துருக்கா, அவருக்கு பொறாமையாக இருக்குது. அரேஞ்ச் பண்ணுற எல்லாமே நம்ம ஜோன் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ஒயனுக்காகவும் ஜேகேக்காகவும். நம்ம ஜேகேயோட பேரண்ட்ஸும் நம்ம ஒயனோட பேரண்ட்ஸுமே அப்படி தான் எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒயனுக்கு ஒரு அண்ணன் இருக்காட்டா ஓகேவா, அவர் பேர் நம்ம கிம் நாம்ஜன் ஓகே அவர் தான். இப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காரு, எல்லாரும் ஹாப்பி வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். டே கிமினா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவர் தெரியுது அவனுக்கு யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, அதான் ஆரம் சொல்கிறாங்க. ஆரம் அதான் நம்ம காலேஜ் கொண்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க வந்தாரே சொல்கிறாங்க. ஆமாம் செகண்ட் இயரில் செகண்ட் இயரில் வந்தார், அது அவர் தான்டா சொல்கிறாங்க. அப்படி தான் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனும் சொல்கிறாங்க. அப்படி தான் அதே தான் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் சொல்கிறாங்க. கரெக்டு அப்படி சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க.
எல்லாருமே பேசி ரொம்ப ஹாப்பி பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் பார்க்குறேன். சரி ஓகேடா, நம்ம இங்கே நின்று தான் ஒரு மாதிரி இருக்கும், ஓகேவா, நமக்கு தலைப்பு நிற்கலாமா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அங்கே பார்த்து நிறைய பேர் கெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க, நம்ம போய் நமக்கு ஜூஸ்லாம் கொடுக்கலாம் சொல்கிறாங்க. காட்டுதான் சரி ஓகே வாங்க சொல்லிட்டு ஜூஸ்லாம் போய் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போய் இல்லை எங்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க இன்னும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. இப்போ அங்கே ஜூஸ் எடுத்துவா சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. இப்போ யோனிச்சும் போயிடுறாங்க. எல்லாருமே பிரிஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஜோதிக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை. எல்லாரும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. சரி சொல்லிட்டு இப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஜான் ஜங்குக்கு அந்த ஒய்யனுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்குது சொல்கிறாங்க. ஃபைனில் அவங்க 2 பேருமே வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒய்யன் வந்து ஜேகேக்கு போகிறாங்க, ஜேகே ஒயனுக்கு போடுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குறாங்க. ஆமாம்மா இப்போதைக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அட இவங்க இப்போ ஷை கப்பலாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறேன். இல்லை என்னோட ஒயனுக்கு கொஞ்சம் ஷையான பாசம் தான், இதெல்லாம் இப்போ வேணாமே சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் படிக்க போகிறா, நாளைக்கு ஃபாரின் போகிறா இல்லையா, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நாளைக்கு ஃபாரின் போகிறனால இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வச்சுட்டிங்களா சொல்லிட்டு. ஆமாம் ஹாஸ்டல்ஸ்க்காக ஃபாரின் போகிறா, அதை போய் நாங்கள் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வந்து வைக்கிறோம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக ரிங் ஆக்செப்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. அந்த ஒயின் எடுத்துருவாங்க, ஸ்பெஷல் ஒயின் எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் ஒயின் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இது 2 கிளாஸ் ஊற்றுறாங்க. சரி ஓகே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. கப்பல் ட்ரிங்க்ஸ் குடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒயின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க குடிங்க சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஒயின் உங்களுக்கு மேட் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. வாவ் சொல்லிட்டு எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கேட்கலாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக போயிட்டு இருக்கு பார்ட்டி. ஜேகே வந்துட்டு அந்த ஒயினை குடிச்சதுக்கப்புறம் டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு அவருக்கு. இப்போ நம்ம ஜேகே கூப்பிட்றாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னடா சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ டே பார்த்தா எங்கள் பாரு ஹோபி இருக்கிறாண்டா, ஓகேவா, ஹோபிட்ட பேசணும்டா சீக்கிரம் சொல்லி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறீங்க. டே எனக்கு ஒரு மாதிரி பாடி வந்து டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுறா சொல்கிறாங்க. ஃபீல் ஆகுது என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும்டா சொல்கிறேன். ரெஸ்ட் எடுக்கணுமா சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு, பார்ட்டியை முடியல சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு சொல்கிறேன். டயர்டாக இருக்கா ஆமாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்காரு. என்னாச்சு அவங்க காஃபி கேட்குறாங்க. அது ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக செட் ஆகுது, எங்கள் ஃபுல்லாக ஏசி தானே ஓடிட்டு இருக்கு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஃபுல்லாக ஏசி தான் இருக்குது, ஆனால் ஏசியில் வந்துட்டு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஏசி தான். இப்போ அவங்க பார்க்குறீங்க வந்து ஃபுல்லாக ஏசி ஹாலாக தான் இருக்குது. அப்படி உனக்கு எதுக்கு செட் ஆகுது சொல்கிறாங்க. தெரியல டே ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி என்னடா சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஆமாடா எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கணுமா ஆமாம் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி இருடா, ஏன்னா இப்போ உடனே இப்போ வச்சுக்கேன் ரொம்ப நினச்சிப்பாங்களா அவனுக்குள்ள எந்த பாரு பிடிக்கல நினச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஏன் ஃபீலிங்ஸ் இல்லை மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் நல்லது. சரி இப்போ இந்த மாதிரி போனாக்கா ஒரு மாதிரி நினச்சிப்பாங்கடா சொல்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு ஃபாரின் போகிற ஓகே கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. முடியல டே ஜெக்கி சொல்கிறாங்க. முடியலையாவும் சரி முடியலடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு கூப்பிட்றாங்க. டே விட்டு எங்கள் வாசு கூப்பிட்றாங்க. டே பார்க்குறீங்க இங்கே ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. நம்பிடுறாங்க சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சேஃப் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இது டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. எதுவும் உடம்பு சரியாக கேட்குறாங்க. அது கொஞ்சம் ஹெல்த்தை வந்துட்டு சரியில்லை போட சொல்கிறாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன். நல்லா தான் நான் மாறிங்க சொல்கிறேன். நல்லா தான் இருந்தா இப்போ கொஞ்சம் ஃபீலிங் அன்வேலாக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பியும் சரி ஓகே சொல்லிட்டு போயிட்டு ரூமில் தான் புக் இந்த ரூம் நிறைய இருக்கும். நம்ம ரூமில் நம்ம நேம் நிறைய ரூம் புக் ஆயிருக்கும். நீ போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் ஒயின் எடுக்க வச்சுக்க மாட்டேன். ஓகே ஒயின் புரியாத ஒயின் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கேர்ள் ஓகேவா. என் தங்கச்சிக்காக சொல்லல, அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன் ஓகேவா. நான் அவர் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ போயிட்டு ஜேகே கூட்டு ரூம் அப்படி சரியா சொல்கிறாங்க. டேக்கு புரியுது ஜேகே ட்ரீம் சம்திங் மிக்ஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அதுதான் நம்ம ஜேகேவும் சரி ஓகே சொல்லிட்டு அவர் கூட்டு போகிறாங்க. ஜேகே நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. டே அங்கே ஜங்குக்கு எங்கே போறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேட போகிறாங்க. என்னாச்சு இப்போ ஜேகே கேட்குறாங்க. ஜேகே பார்க்க அது ஒன்றும் இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் லேட்டாக டயர்டாக இருக்கா ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேட பார்க்குறாங்க. நான் நேற்று சொன்னேன் ஓகே ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடு சொல்லிட்டு நீ தான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்க அப்போ டயர்டாக இருக்க எப்படி இருக்கும் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கெட் கன்ஃபர்ட் பார்க்குறாங்க. அட ஏன் ஜோன் நீ திட்டிகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் பாரு ஜேக்கே நீ போட்டு ரெஸ்ட் எடுப்பா சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஒயின் ஃபீல் பண்ண மாட்டாளா அப்படி சொல்லிட்டு ஜேக்கெட் அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கெட் பார்க்குறாங்க. அவ்வளோ ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன் நான் வேண்ட சொல்லிக்கிறேன் இப்போப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து ஜேக்கே கூட்டிட்டு வந்து ரூமில் உட்காருக்கிறாங்க. ஜேக்கே இங்கே நான் டாக்டர் கால் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கே சரி டே சொல்கிறாங்க. அப்புறம் டே வந்து வெளில வராங்க. கால் பண்ண சொல்லிட்டு அதுக்குள்ளே ஹோப்பி வராங்க. டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் உடனே வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகணும் என்ன ஹோப்பி சொல்கிறேன். என்ன ஹோபி சொல்கிறேன்னா பார்ட்டி முடியல சொல்கிறாங்க. இல்லைடா அம்மா ஃபோன் பண்ணாங்க சொல்கிறாங்க. அம்மா ஃபோன் பண்ணாங்க. இதை பரவாயில்ல பேசணுமா நான் போகவா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்ன ஒன்று ட்ராப் பண்ண முடியாது சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகேவா நீ நான் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கிளம்புறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே டாக்டர் கால் பண்ணு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோன் ட்ரை பண்ணிருக்காரு. இப்போ யார் வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க சார் சொல்கிறாங்க. பாரு ரூம் நம்பர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அந்த ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்காங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ரூம் எப்படினாக்கா அவங்க டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஓகே ரூம் வந்துட்டு அழகாக நீட்டாக ரெடி பண்ணுவாங்க. அந்த ரூம்
எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தாலும் அவங்க அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு அந்த ரூம் வந்து இப்போ அந்த ஸ்வான் இருக்குல்ல அது மாதிரி செட் பண்ணி வைப்பாங்க. அது அவங்களோட டியூட்டி. நம்ம ஜிம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுவார். அதான் எப்பவுமே ஜிம் தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஜிம்மே சரி சொல்லிட்டு எம்ஜினா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என்னை வந்துட்டு மேனேஜர் சொல்லியிருக்காரு போய் ரூம் ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க சரி போடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே அவர் போயிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு ரூம் டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே ஒரு பாஸ்டர் உட்காந்துருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் ஜெக்கிட்ட ஓகேவா ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க சார் நீங்கள் கொஞ்சம் விளையாட முடியுமா நான் கொஞ்சம் இந்த ரூம் க்ளீன் பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ யார் கேட்குறாங்க நான் வந்துட்டு இந்த ஹோட்டல் ஒர்க் பண்ணுற பாஸ்ன்னு ஓகேவா சர்வெண்ட் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஹே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் இப்போ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க. இப்போ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் சார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட எழுந்து வராங்க. ஜிம் பயப்படுறாங்க. ஒரு ட்ரிங்க் இது பண்ணியிருக்காரோ ஜிம் பயந்து போயிடுறாங்க. சார் பாருங்க நீங்கள் ட்ரிங்க் இது பண்ணியிருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் வெளில இருந்த ரூம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடறேன் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அந்த பர்சன் கிட்டே அந்த டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன படிச்சுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் கையில் ரூம் திங்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ரூம் ஸ்ப்ரே விளையாண்டு இருந்திருப்பாரு. இப்போ ரூம் ஸ்ப்ரே வந்து கீழே இவர் ஹேண்டில் அவர்கிட்ட வருவோம் திங்ஸை தட்டி விட்டுறாரு. இப்போ நம்ம ஜேகே வந்து தட்டி விட்டுருப்பாரு. ஜிம் வந்து திங்ஸில் விட்டுறாங்க. இப்போ ரூம் ஸ்ப்ரே வந்துட்டு ஸ்ப்ரே ஆரம்பிக்குது. ஜிம் பார்க்கணும் சரி என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்கணும்னா தப்பா எடுத்துக்காத என்ன யாரும் ட்ரக் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மாமா எனக்கு யாரும் ட்ரக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிம் போய் பார்க்குறாங்க. கடவுளை இவரும் ரூம் ஆச்சு பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்க அவங்க ஃபேன்ஸ் இங்கே தான் இருக்காங்க ஓகேவா மேபி உங்களுக்கு அது முடியல கிளம்ப அவங்க கூட்டிகிட்டு வருவா கேட்குறாங்க. எனக்கு அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ஹெல்ப் ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நான் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறா கேட்குறாங்க. சார் என்ன பேசுகிறீங்க இங்கே ஒரு எங்கேஜ்மெண்ட் பர்சன் ஓகேவா செகண்ட் வந்து உங்கள் ஃபேன்ஸ் வெளியே தான் இருக்காங்க நான் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜேகே டக்குன்னு ரூம் லேப்டாப் லாக் பண்ணிடுறாரு. ஜஸ்ட் இப்போ நார்மல் லாக் பண்ணிருக்காரு. இப்போ எனக்கு லாக் போட்டுறாரு. இன் பார்க்க நோ சார் இங்கே பாருங்கள் நான் ஒரு ஜஸ்ட் ஆர்மல் பாய் ஓகேவா நான் வந்துட்டு உங்கள் ஃபேன்ஸ் கிடையாது உங்கள் ஃபேன்ஸ் வெளியே தான் இருக்காங்க நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன் ஓகே ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க இல்லை எனக்கு ஒன்றா சொல்கிறாங்க பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஜிம் எப்படி இருப்பாங்க பிளாக்ல பேண்ட்டு ஒரு ஒயிட் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க. அது மேலே வந்துட்டு ஒரு எப்படி ஸ்லீவ்லெஸ் அந்த ஜாக்கெட் போட்டிருப்பாங்களா ஓகேவா அந்த ஹோட்டலில் சர்வெண்ட்டில் போட்டிருப்பாங்களே அப்படி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸில் கூட ஜிம் அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்குறது. அந்த கோல்டன் கலரில் ஹேரு லிப்ஸ் பார்க்க அவ்வளோ ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக அவ்வளோ அழகாக இருக்காரு ஜெக்கிக்கு. அது எப்படி டபுள் வருஷனாக வர தெரியுது பார்க்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்காரு இவர் பார்க்கறதுக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்கள் சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஓகேவா இங்கே பாருங்கள் நான் ஒரு அன்மேரிட் பர்சன் ஓகேவா நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் நீங்கள் என்கிட்ட நடந்துக்கூடாது நான் உங்கள் ஃபேன்ஸ் வர சொல்கிறேன் ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு உங்ககிட்ட தான் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இந்த டேட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் இல்லை அப்படி ஜிம் சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறேன் ஓகேவா நாங்கள் உனக்கு காம்பன்சேஷன் கொடுத்து சொல்கிறாங்க. காம்பன்சேஷன் நாங்கள் பாருங்கள் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாங்க போய் எட்டு போங்க ஜிம் நான் ஜெக்கி தள்ள ட்ரை பண்ணுறாங்க. ஜெக்கி பார்த்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காரு. எனக்கு அவருக்கு ஹாஃப் கான்ஷியஸ் இருக்குது ஹாஃப் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ ஜேகி ஜிம் பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. நோ சார் ப்ளீஸ் சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகி பார்க்குறாங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. நோ சார் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகி ஜிம் இப்படி வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜேகி கேட்குறது அப்படி இல்லை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அது கிஸ் பண்ணிருக்காரு. என்ன இப்போ சுச்சுவேஷன் இருந்தாலும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் வேறு ஹெல்ப் பண்ணுங்க ஜிம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகி அப்படி ஜிம் ஷர்ட்டாக ரூம் பண்ணிக்கிற போடுறாங்க. நோ சார் நோ சொல்கிறாங்க. இப்போ அவரோட ஷர்ட்டுமே ரூம் பண்ணிட்டு அப்படி ஜிம் நெக்கில் பைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் கத்திட்டு இருக்காரு விடுங்க சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம டே வராங்க டாக்டர் கால் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவர் கிட்ட வராங்க. வந்து ஜெக்கெட்டை சொல்லலான்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் டோர் வந்துட்டு லாக் ஆகிருக்கு. ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ரூமில் சவுண்டு கேட்குது. ஜேகேட்ட வந்துட்டு எதுவும் ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ டே பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு மாதிரி இருக்கு. ஜேகே சொல்லிட்டு ரூம் வந்து நாக் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஜேகேட்டு ரெஸ்பான்ஸே இல்லை. அந்த சவுண்டு கேட்டே இருக்கு. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படி ஸ்பேர் கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லி பார்க்குறாங்க. யார்கிட்ட கேட்குறது என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்குது யாரும் தப்பாக நினச்சிப்பாங்களோ ஜேகே சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு பயம் வர வருது. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே டேரெக்டாக ஒரு பாஸில் வராங்க வந்துட்டு பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் ஜின்னு பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க சொல்ல நினைக்கிறேன் பயமாக இருக்கு என்ன சொல்கிறது சொல்லி பார்த்துருக்காங்க. எனக்கு ஜின்னு வந்துட்டு எனக்கு கசன் ஓகேவா தான் அவர் சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறாரு. என்னாச்சு டே சொல்றாங்க. இப்போ ஹோபி பார்க்குறாங்க. ஹோபி கால் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்ல ஹோபி சொல்கிறாங்க. டே சரியா சொல்கிறாங்க. அது அப்பா உடனே பார்க்கணுமா சொல்கிறாங்க. என்ன ஆமாம் உடனே பார்க்கணுமா எனக்கு அதை சொல்லிட்டு ஓகே அப்பா எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பர்சன் கூட நான் சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணுற சொல்லிட்டு அவர் ஒன்று மீட் பண்ண எனக்கு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க ஆமாம் சொல்லிட்டு கொஞ்சம் வரணுமா கேட்குறாங்க. டேக்கு என்ன பண்ணுறது தெரியல. டே பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஒயின் எல்லாருக்கும் ஹாப்பி பேசிட்டு இருக்கா. இப்போதைக்கு ஏதாவது சொல்ல தெரிஞ்சாக்கா வேறு மாதிரி ஆகிடும் ஓகேவா அது தெரியாமல் இருக்க பெட்டராக இருக்கும். இப்போ அது ரூமில் நடந்தாலும் சரி அதை நம்ம அப்படியே விட்டுருவோம் ஓகேவா ஒரு வழி ஆப்ஷனே இல்லை சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்படினாக்கா கால் பண்ணி வர வேணாம் சொல்கிறாங்க. வர வேணாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த காலத்துக்கு நீங்கள் வர வேணாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டாங்க. எதுவுமே சொல்ல டேரெக்டாக ஜோப் வீட்டுக்கு போயிடுறாங்க.
இந்த பக்கம் ஜேகே ஜிம்முக்குள்ள எல்லாமே நடந்திருக்கும். ஜிம் பார்த்தா ஜேகே அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் கிட்ட ஒரு 5 ரவுண்டு போயிருக்கும். 5 ரவுண்டுக்கு அப்புறம் ஜிம் பெயிண்டட் ஆகிட்டாரு. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே அவர் மேலே படுத்துறாரு. இப்படி இவங்க ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே நம்ம ஜேகே ஜிம் மேலே படுத்துருக்காங்க. அந்த பிளாங்கெட் கூட கவர் பண்ணவே இல்லை, அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். டே வந்துட்டு ஜேகே டோர் நாக் பண்ணுறாங்க. ஜங்கா தட்டிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு இப்போ ஐஸ் ஓப்பன் நடக்கணும்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜிம் படுத்திருக்காரு பெயிண்டட் ஆகிட்டு. அவர் மேலே படுத்துருப்பாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜேகே பார்க்குறாங்க என்ன நடந்து சொல்லிட்டு இப்போ நினச்சி பார்க்குறாங்க. நடந்தெல்லாம் ஞாபகத்தை வந்துருது. ஜேகே பார்க்குறாங்க கடவுளே ஜேகே என்னடா பண்ணிட்டா சார். ஜேகேக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. கடவுளே இந்த பையன் வேணாம்னு சொன்னானே, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் சார். ஜேகேக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. என்ன பண்ணவே தெரியல. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு டோர் நாக் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே டக்குன்னு ஜிம் மேலே வந்து பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணிவிட்டு அவர் அவசரமாக ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு விளையாடுறாங்க. டே பார்க்குறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகே பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. நம்ம டே டக்குனு உள்ள வந்து டோர் லாக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஜிம் படுத்துருக்காரு. பிளாங்கெட் கவர் பண்ணிட்டு பாரு. எப்படினாக்கா அந்த நெக் வரைக்கும், ஆனால் நெக்குக்கு மேலே செக்ஸ்லாம் கூட பைட் மார்க்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்னடா பண்ணியிருக்காரு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரூம் தாங்க நாக் ஆகுது. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க யாரும் சொல்கிறாங்க. டே அங்கே ஜங்கு டோர் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் டேக்கு ஒரு மார்க்கிறே சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ டேபிள் ஆப்ஷன் டோர் ஓப்பன் பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜேகேட பேரண்ட்ஸுக்கு பயங்கர ஷாக்கு. ஜேகேட அப்பா அம்மா பார்க்குறாங்க என்னதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் ஒய் வந்து ஃபாரின் ரெடி ஆகிட்டு இருக்கா. சரியா ஃப்ளைட் வந்து ஏர்லி மார்னிங் இருக்குது. ஒரு 6 o'clock ட்ரைனிங் இது ஃப்ளைட் இருக்கு. ஓகே நம்ம போகணும். அவரு செட்டப் பண்ணி போகல. நைட்டே வந்துட்டு பார்ட்டிலேருந்து வந்துட்டு அது கூட கோச்சிக்கவே இல்லை. சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகேட அப்பா பார்க்குறாங்க. அது யாரு கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. என்ன நடந்துட்டு கேட்குறாங்க. இப்படியே நடந்ததை சொல்கிறாங்க. அங்கிள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அப்பா பார்க்குறாங்க. அது எப்படி ஒரு ட்ரக்ஸ் அவன் ட்ரிங்க்ல வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ட்ரிங்க் ரொம்ப நல்லா ஓட்டராச்சு. அப்புறம் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. யாரும் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இந்த பையன் சர்வீஸ் பண்ணிட்டேன் நான் சொல்லிட்டு நம்ம ஜேகேட அப்பா ஜிம்ல பயன் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்து பாயிண்ட் வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம ஜேகேட அப்பா பார்க்குறாங்க. இருங்க என்ன தெரியாமல் எனக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேட அம்மா வந்து ஜிம் ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே பாருப்பா ஜிமின் அந்த பசங்க சாரி ஜிமின்ல அவங்க டேப் பண்ணுறாங்க. பாருப்பா அவங்க பேர் நாங்கள் பாரு சொல்லிட்டு சிக்ஸ் வந்து டேப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம யோன்ஜின் அப்புறம் நம்ம என்னும் அதுக்கப்புறம் ஆளன் 3 பேருமே ஜிம் எங்கே போயிட்டான்ற மாதிரி அதையும் தேடிட்டு இருக்காங்க. யாருமே சிசிடிவி செக் பண்ணவே இல்லை. அவன் எங்கே போயிட்டான். அவங்களுடைய எமர்ஜென்சி அவங்க அப்பா கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டானோ இல்லை அவங்க அம்மா கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே நினச்சிட்டு அவங்க ஹோட்டல் ஸ்டே பண்ணிருக்காங்க. எனக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு போகல. எனக்கு இன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் பார்ட்டி போனதுனால அவங்க இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. அவங்க மேனேஜர் சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஒர்க் இருக்கும் சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. நான் அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே நம்ம ஜேகேட அம்மாவும் சொல்லிட்டு டாக்டர் கால் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் கால் பண்ணி வர வச்சுட்டு பார்க்குறாங்க. நைட் என்ன நடந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அப்பா சிசிடிவி செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா தான் இந்த ட்ரிங்க்ல யார் வந்து இந்த மாதிரி ட்ரிங்கை கொடுத்து ஜேகேக்கு அந்த ட்ரிங்க் வந்து நார்மலாக ஊற்றுனது யார் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே எல்லா சிசிடிவி செக் பண்ணி போதா ஒவ்வொரு ஃபுட்டேஜாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜேகே பார்க்குறாங்க. ஒரு ஃபுட்டேஜில் அந்த ரூமுக்காக ஊற்ற சொன்ன அந்த ஸ்பெஷல் ஒயின் வந்துட்டு ஒரு பர்சன் ஒரு வெயிட்டர் தான் அவருமே அந்த பர்சன் வந்துட்டு அந்த இது சம்திங் ஒரு ட்ரக் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நினச்சி சொல்லிட்டு அந்த பர்சனை கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க மேனேஜருமே அந்த பக்கம் எண்ணும் எல்லாமே இருக்காங்க. எல்லாமே மேய்ச்சிட்டாங்க. எண்ணும் இப்படி யோசிச்சு ஆறு நிலைமை இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் கூட்டி வர சொல்கிறாங்க. கூட்டு வந்து கேட்குறாங்க. அடிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு ஒரு பொண்ணு தான் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க. அந்த வீடியோவில் அந்த பொண்ணுமே இருக்கா பார்த்தாங்க. அந்த ஜோக்கி தான் கொடுத்துருப்பாங்க சொல்கிறேன். இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன் இந்த பொண்ணை கொடுத்தா சொல்கிறாங்க. ஆமாம் சார் இந்த பொண்ணு தான் கொடுத்தாங்க. இந்த பொண்ணு அதை கொடுத்து மிக்ஸ் பண்ண சொல்லி நம்ம இந்த பையனோட இவரோட ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்க சொன்னாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்து பார்க்குறாங்க. இப்போ எப்படி ஜிம் இந்த ரூமுக்குள்ள போனால் சொல்கிறாங்க. இந்த ரூம் எதுக்கு க்ளீன் பண்ண சொன்னீங்க சொல்லிட்டு அவங்க ஜேகேட அப்பா வந்து கேட்குறாங்க மேனேஜர்கிட்ட. உள்ள உங்கள் வெயிட்டரை வச்சு உங்கள் சர்வெண்ட்டை வச்சுட்டு இந்த ஜிம்மில் என்னோட பையனை வந்து நீங்கள் ப்ளட் பண்ண சொன்னீங்க சர்வீஸ் பண்ண சொன்னீங்க கேட்குறாங்க. சார் என்ன பேசுறீங்க பாருங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே டே நோட் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் எல்லாமே ரூம் புக் ஆயிருந்தாங்க. ஆனால் இந்த ரூம் தான் அவங்களுக்கு புக் பண்ண ரூமே கிடையாது சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து புக் பண்ணது வேற ஒரு விஐபி கஸ்டமருக்கு தான். அவங்களுக்காக ரொம்ப ரெடி பண்ண சொன்னோம். அவர் வந்து ஃபாரின் கிளைண்ட் வைக்க எப்போங்களா அவர் எப்போ அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு வராரு மீட்டிங்க்கு அப்போ அவர் இங்கே ஸ்டே பண்ணுவார். கம்பல்சரி அந்த ரூமில் ஸ்டே பண்ணுவார். அவருக்காக கம்ஃபர்டபுளாக சொல்லுவார். நாங்கள் எப்பவுமே அவர் வந்து அவருக்காக அந்த ரூமில் க்ளீன் பண்ணி வைப்போம். அவர் வரதான் சொல்லி ரூம் புக் பண்ணி தராரு. அதனால தான் ஜிம் வந்து கூப்பிட்டு வந்து க்ளீன் பண்ண சொன்னேன். எனக்கு அவர் மார்னிங் வரதாச்சு ஏர்லி மார்னிங் இப்போ வருவார். அவருக்காக ரெடி பண்ண சொன்ன ரூம் தான் அதே சொல்கிறாங்க. உங்கள் பேரில் அந்த ரூம் புக் ஆகி நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு காமிக்கிறாங்க. ரெக்கார்டில் அந்த ரூம் இல்லை. அதாவது தேர்ட் ஃப்ளோரில் அந்த ரூம் மட்டும் அவங்களுக்காக புக் ஆகல. அது ரொம்ப ஸ்பெஷல் ரூம் வேறு அப்படி சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அம்மா பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்றீங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்க. இது வந்துட்டு அந்த ட்ரிங்க் அவங்க எந்த மாதிரி ட்ரிங்க்ல எந்த மாதிரி ட்ரக் மிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது பிரெக்னன்சி வந்து ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு காம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரக் தான் அது. ஈவன் மேபி இந்த பையன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேட அம்மாக்கு என்ன பண்ண தெரியல. என்ன பேசுங்க சொல்லிட்டு ஜேகேட அப்பா திட்டாங்க. எனக்கு வந்து டாக்டர்னா வர வந்து ஒயந்தா சரியா சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணுற சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒயனில் அப்போ ஃபோன் பண்ணுறாங்க. டே ஜோனி எப்போ வருவா நாங்கள் ஏர்போர்ட் வச்சு ஆகிட்டோம். நீ எப்போ வருவோம் அவங்க டாக்டர்லாம் சென்ட் ஆஃப் பண்ணி வரமாட்டே கேட்குறாங்க.
இப்போ ஜெகோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, இந்த பையன் எவ்வளோ மணி கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கும். சரியாக சொல்லுவாங்க, பையனுக்கு மணி எல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கும். ஆனால் நடந்து யாருக்கும் தெரியக்கூட சொல்லிட்டாங்க. இப்போ யோமின்னு பார்க்குறாங்க. சரி என்ன பேசுன்னு சொல்லிட்டாங்க, பாரு இதை பற்றி வெளில மூச்சு விடக்கூடாது சரியா சொல்லிட்டு இப்போ அவங்க வந்துட்டு அங்கே பாரு மேனேஜர் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்கள் ஹோட்டலுடைய மொத்த பில்லு நாங்கள் செல் பண்ணாக்க இந்த விஷயம் கூட இருக்கிற வைக்கோ செய்வோம் சவுண்ட் பை தானே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அது டேக் ஒரு மார்க்கு என்னதான் இருந்தாலும் அவங்க ரூம் தடவை சவுண்ட் பை ஈஸியாக சொல்கிறதா சொல்லிட்டு இங்கே பாருங்க சார் சொல்லிட்டாங்க. பாரு அவனுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்காது ஓகேவா, நாங்கள் வந்துட்டு எவ்வளோ மணி கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு கம்மியாக பார்த்துக்கோங்க ஓகேவா, நாங்கள் ஃபஸ்ட் ஏர்போர்ட் போகிற சொல்லிட்டு மாமா கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அப்பா வந்துட்டு ஜேகே வா சொல்றாங்க. அப்பா சொல்லி நீ வந்து அவங்க சொல்லிட்டு ஜேகேட அப்பா ஜேகே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் டீவுமே போயிடுறாங்க. இப்போ இந்த யோமிஜன் என்ன பார்க்குறாங்க, ஜிம்ல தான் மயக்கத்தில் இருக்காரு. டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஜிம்முக்கு பாடி ஃபுல்லாக பெயினோட படுத்திருக்காரு. இப்போ நம்ம ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவருக்கு அப்படி ஒரு பாடி பெயின். ஜிம் பார்க்குறாங்க. யோமிஜனா என்னமோ சொல்றாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் நைட் நடந்தாலும் சொல்லிட்டு பயங்கரமானறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லடா அவர் ஜிம்ல ரக்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்களா சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க. ஆனால் அவங்க அப்பா கூட சொல்றேன் கேட்கும். ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜிம்முக்கு வந்து அப்பா இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா பேரலைஸ்டு பேசஞ்சர் ஓகேவா, அவர் நடக்க முடியாது. ஒரு கால் பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வீல் சேர்ல தான் இருப்பாரு. அவங்களுக்கு அம்மா கிடையாது, ஸ்டெப்மாம் தான். ஸ்டெப்மாவும் ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா. அவங்க ஜிம்ல ஸ்டெப்மாவும் ஜிம்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு நீ மணி ஏன் பண்ணி தான் ஆகணும், அப்பா அப்படி இந்த மாதிரி ஆயிட்டாரு, எங்களை யார் பார்த்துப்பா அப்போ சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு காரணமாகவும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இப்போ ஜிம் பார்ட் ஒர்க் பார்க்கறதே வந்துட்டு அவங்க எல்லாரும் பார்த்துக்கிறது. அதான் ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ தெரிஞ்சாக்கா அவங்க இன்னும் நம்ம என்ன இப்பெல்லாம் இந்த மாதிரி பேசுவாங்க. இது வரைக்கும் அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணது, நம்ம யாரும் லவ் பண்ண முடியாது பண்ணாமல் இருக்காங்க மட்டும் தான் ஓரளவுக்கு அவங்க வந்துட்டு எதுவும் சொல்லாமல் இருப்பாங்க. மற்றபடி திட்டினா கூட இந்த மாதிரி எதுவும் திட்ட மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க பற்றி ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. லைஃபே நான் இழந்துட்டேன் சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. இப்போ ஒன்றும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இல்லைடா கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. மேனேஜர் பார்க்கல ஜிம்மி அவங்க ரிட்டர்ன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரியாக சொல்கிறாங்க. ஏன் சார் சொல்கிறாங்க, நீ எவ்வளோ மணி கேட்டால் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பையன் உங்களுக்கு தெரியாத சார் சொல்கிறேன், எனக்கு தெரியும் ஜிம்மி ஓகேவா, ஆனால் உனக்கு வந்து நீ வந்து கஷ்டப்பட்டுக்கல, உனக்கு அவங்க எதுவுமே தெரியாமல் எடுத்துருக்காங்கல்ல, உனக்கு அவங்க காம்பன்சேஷன் கொடுத்தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னோட பாடிக்கு காம்பன்சேஷன் ஜிம்மி பார்த்துருக்காங்க. என்னோட பெயினுக்கும் எனக்கு இதெல்லாம் அவங்க கொடுக்க முடியுமா கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் சொல்கிறாங்க ஃபேமிலிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மார்க்கு என்னை பார்த்து எப்படி தெரியுது எல்லாருக்கும் ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. இல்லைடாங்க பரவாயில்ல ஓகே பேசிக்கலாம், நீ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாருங்க அவங்க வாட்டு ஓகே மணியில் உங்களுக்கு எங்கள் ஜிம்முக்கு ஒரு மணி தேவையில்லை, எங்கள் ஜிம்மில் அந்த மாதிரி பையன் சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. மேனேஜர் பார்க்குறேன். சரி ஓகேப்பா வெயிட் பண்ணுங்க, சரியான ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் அவங்க ஹோட்டல் பில்லை கூட செட்டில் பண்ண மாட்டாங்க ஓகேவா, கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிம்மில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஜிம்மில் இப்போ அமைதியாக இருக்காங்க. ஃபைனில் ஒரு 1 hour ஆஃப்டர் அவங்க ரிட்டர் ஆகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி கோவம், என் நேரில் எடுத்துக்கிறேன், என் லைஃப் ஸ்பாயில் பண்ணான்னு ஜிம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்க ஹோட்டலுக்கு அமௌண்ட்டு செல் பண்ணுறாங்க. இங்கே பாருப்பா உனக்கு எவ்வளோ மணி வேணும் ஜேகோட அப்பா கேட்குறாங்க. ஹாஸ்டல் உங்களுக்கு எவ்வளோ மணி வேணும் கேளு, சரி எனக்கு கொடுத்துறேன் ஓகேவா, என் பையன் லைஃப்பில் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா, எனக்கு அவங்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவனுக்கு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா சரியா, நீ எந்த ஒரு விதத்துலையுமே என் பையனுக்கு மேட்சான பர்சன் கிடையாது. செகண்ட் உன் கூட என் பையன் எப்படி இருக்கான்னு மேரேஜ் பண்ணிக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு அவங்க அப்பா அப்படி பேசுக்கு ஜேகேட அப்பா அப்படி பேச கேட்கறதுக்கு. நானும் உங்கள் பையன் மேட்ச் பண்ணி சொல்லவே சார் ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு லிமிட் எனக்கு தெரியும் ஓகேவா, நான் எதுவும் உங்கள்கிட்ட கேட்கறதாச்சும் விட்டுறீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அப்பா பார்க்குறீங்க, இப்போ தான் சொல்லுவீங்க நாளைக்கு போயிட்டு வந்துட்டு என் பிளாக் பண்ண மாட்டீங்களா கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறேன். சார் என்ன பேசுறீங்க பார்த்து, நாங்கள் வந்து ஹோட்டல் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்ல, அதுக்காக நாங்கள் தப்பான பர்சன் இது வரைக்கும் எங்கள் ஹோட்டல் மேலே நான் ஹோட்டல் ஒர்க் பண்ணுறோம், இங்கே எவ்வளோ பெரிய வேலை கஸ்டமர் வந்திருக்காங்க, என்னைக்காவது எங்கள் மேலே ஒரு தப்பான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கேளுங்க எங்கள் மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க. மேனேஜர் பார்க்குறேங்க சார் இந்த பசங்க அப்படி இல்லை ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க, ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஜென்டில்மேன் சொல்லி அவங்க 4 பேருமே ரொம்ப ஜென்டில்மேன் பசங்க, அவங்களாம் படிச்சுட்டு இருக்க பசங்க ஸ்டூடெண்ட் சரியா பார்ட் டைம் ஒர்க்காக வரவங்க தான். அவங்க ஒர்க்கை பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தா அவங்க பார்ட் டைம் ஒர்க்கே கொடுத்தா ஓகே ஏதாச்சும் புரிஞ்சுக்கோங்க, அந்த பசங்க நீங்கள் தப்பாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க சார் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அம்மாவுக்கு புரியுது அவங்க சொல்கிறது விருத்த வச்சு அவங்க பார்ப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அவன் அம்மா ஓகேவா சொல்கிறேன். என் பையனுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு பார்த்துட்டு அந்த பையன் அந்த பொண்ணு ஃபாரின் போயிருக்கா ஹையர் ஸ்டடீஸ்க்காக, ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் 2 years ஆஃப் ரிட்டர்ன் வருவா, மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல என்னை விட்டுருங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறேன் உனக்கு எதுவும் வேணாம் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னை விட்டால் மட்டும் போக சொல்கிறாங்க. இல்லை உனக்கு அதான் அவங்க கொடுத்துருக்க ட்ரக் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரக் ஓகேவா, ஒரு 15 days நீங்கள் கூட இருக்கணும் சொல்கிறாங்க. நான் எதுக்கு அவங்க கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 15 days எங்களோட கஷ்டத்தில் ஓகேவா, மேபி ப்ரெக்னெண்ட்டாக சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக ஜேகோட அப்பா கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. இங்கே பாருங்க மேபி ப்ரெக்னன்சி ஆகிட்டுனாக்கா பேபி வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா அதை இந்த பையன் பத்து கொடுக்க ஆகணும்னு சொல்லுவோம். பேர் என்ன கேட்குறாங்க. பார்ச்சின்னு சொல்கிறாங்க. நீ அந்த பேபி சொல்கிறாங்க. இல்லை இன்னும் என்ன முடியாது சொல்கிறாங்க. பாருப்பா நீ என்ன கேட்டால் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் சரியா, பேபி ஃபார்ம் ஆனால் சொல்கிறாங்க ஓகேவா, ஃபார்ம் ஆகலாம் ஒன்றும் பரவாயில்ல, ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பேபி அடிக்கூடாது ஓகே, ஜூன் ஃபேமிலி வாரிசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, அந்த பேபி நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் நீ பெற்று கொடுக்க ஆகணும் அப்படி ஜெயிக்கிற அம்மா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்குறாங்க. ஆமாம் பேபி ஒரு ஃபார்ம் ஆகிட்டுனாக்கா அந்த பேபி எங்களுக்கு பத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி என்ன சொல்லவே தெரியாமல் இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க பார்க்குறாங்க. பாருங்க சின்ன பையன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா, நான் வந்துட்டு என்ன கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல, அது வரைக்கும் எங்கள் கஷ்டம் இல்லை இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி எது சொல்லல சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போகிறாங்க. ஜேகேட பேரண்ட்ஸ் ஜிம்மி கூட்டிகிட்டு போயிடறாங்க. கூட்டிட்டு அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு நான் இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஸ்டெப்மா வந்துட்டு மணி மட்டும் கொடுக்க சொல்கிறாங்க. சண்டா ஒரு மணி செட் பண்ணி விடுறாரு.
எனக்கு அவருக்கு அன்றைக்கி சேலரி கிடைச்சிக்கலையோ அதை வந்துட்டு அவர் வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஒரு பெரிய பேலஸ் தான், ஒரு ஜியோன் பேலஸ் சொல்லிட்டு ரொம்ப பெரிய பேலஸ் மேன்ஷனு. அவங்க கூட்டிட்டு வந்துட்டு அவங்க மேடிக்கிட்டலாம் யாரையும் காமிக்கவே இல்லை ஜிம்மில். அவங்க கூட்டிட்டு வந்து டேரக்டாக ரூம் கொண்டு போய் வச்சுறாங்க. நீ இந்த ரூமில் தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம் இருக்காங்க எதுவுமே சொல்ல எனக்கு அவங்க ஃபேமிலி ரொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாக்க நம்ம ஃபேமிலி வந்துட்டு இவங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு ஜேகேட அப்பா பார்த்து ஜிம்முக்கு பயம் வந்துட்டு அதனால அமைஞ்சிருக்காங்க. ஜேகே எதுவும் பேசுகிறப்பட்டு அமைஞ்சிருக்காங்க. ஒரு 15 days ஜிம்முக்கு டைமுக்கு ஃபுட்டு வந்துருது, ஜூஸ் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஜிம்மில் சாப்பிட்றா அந்த ரூம் மட்டும் வெளில எங்கேயும் போகவே இல்லை. அவர் யாரையும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்காரு 15 days ஆஃப்டர். ஆனால் ஜிம்மிக்கு எப்படினாக்கா அந்த ஒரு 10 days தாண்டதுக்கு அப்புறமே ஒரு எப்படினாக்கா வாமிட் வந்திருக்கும். ஃபுட்டு சாப்பிடும்போது வாமிட் வந்திருக்கும். அவர் மெயிட் நோட் பண்ணிட்டு போய் அவங்க சொல்லிட்டாங்க ஜேகேட அம்மா கிட்ட மாதிரி அவர் வாமிட் பண்ணுறாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேட அம்மா சரி வெயிட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. 15 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்முக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாக்கா ஜிம் ப்ரெக்னென்ட் தான். இப்போ ஜிம் ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னு சொல்லவும் ஜேகேட அம்மாக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜோன் ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வரப்போகுது சொல்கிறாங்க. ஜேகேட அப்போ பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. எங்கள் பாருங்கள் ஜோன் ஃபேமிலிக்கு வாரிசு வரப்போகுது ஓகேவா. ஜேகே எப்படி எந்த மாதிரி இருந்தாலும் சரி வாரிசு வரதானே போகுது சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அப்பா அதை சொல்லிட்டாங்க எனக்கு ஜோன் ஃபேமிலி வாரிசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா சொல்கிறாங்க. ஜேகேட கிராண்ட்மாவும் அதே சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே. நம்ம பேபி வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பையன் அனுப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அம்மாவும் ஆமாம் அது மட்டும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போனாக்க யாரும் சொல்லி கேட்பாங்க. அப்போலாம் யாரும் ஒரு பர்சன் பேபிக்கு பெற்று கொடுக்குறதா இருக்கக்கூடாது. அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. மேரேஜ் சொல்லி ஜேகேட அப்பா சொல்கிறாங்க பாரு அப்பெல்லாம் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இல்லைங்க அப்பெல்லாம் வந்துட்டு மேரேஜ் பண்ணாமல் குழந்தை வந்து அவ்வளோ பிறக்கூடாது ஓகேவா. அது லீகல் சைல்டு ஆயிடும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அந்த மாதிரி ஆயிடும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேடா அப்பா பார்க்குற இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒயின் வரதுக்கு வரைக்கும் ஒயின் ஒரு ஃபேமிலி தேவையான ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அப்பாவும் சரி ஓகே வேணும் ஃபேமிலிக்கும் யாருக்கும் தெரிய வேணாம் சொல்லிட்டு இவங்க பேருக்கு கொஞ்சம் லாங் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு மேன்ஷன் இருக்குது. அந்த மேன்ஷன் கூட்டிகிட்டு போயலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இங்கேருந்து வேறு ஒரு மேன்ஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மேன்ஷன் இதோட பெருசாக இருக்குது. இப்போ ஜிம்மு கூட்டிட்டு அங்கே இருக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க பாருங்கள் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் நான் படிக்கணும் எனக்கு அது பேபிலாம் சொல்கிறாங்க. பாரு உனக்கு என்ன ஒரு 2 months காலேஜ் முடிஞ்சிருந்தா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஜிம் இருக்குது நான் போகணும்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஃபேமிலி சொல்கிறாங்க உங்கள் ஃபேமிலி எப்படின்னு கேட்குறாங்க. ஜேகேட அம்மா கேட்கவும் ஜிம் நடந்தா சொல்கிறாங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் அப்பா எப்படி இருக்காது சொல்லவும் ஜேகேட பேரண்ட்ஸுமே சரி வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் ஜேகேட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜேகே சொல்லி எல்லாமே போகிறாங்க. ஜிம் வீட்டுக்கு பார்த்தாக்கா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு சின்ன வீடு தான் குட்டியோண்டு வீடு. அவங்க அப்பா பேரலைஸ்ட் ஆயிருக்காரு. அவங்க கிராண்ட்மா இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா. அப்புறம் ஜிம்மில் ஸ்டெப் மாமா இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க அங்கே பாருங்க சரியா சொல்கிறாங்க உங்கள் பையனை எங்கள் வீட்டை தனியாக நாங்கள் அக்செப்ட் பண்ணி போகிறோம்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி அவங்க சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க ஆமாம் உங்கள் பையனை வந்து எங்கள் வீட்டை தனியாக நாங்கள் அக்செப்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க ஏன் உங்கள் பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா அதே எங்கள் பையன் வந்து மேரேஜ் பண்ணி போயிடலான்னு கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் இவ்வளோ பிரச்சனை ஒரு ஃபேமிலி காரில் அவங்க வந்து இறங்கி பார்க்கும்போது தெரியல அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் பையனை மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா என்ன கேட்டுட்டு நம்ம ஜேகேட அம்மா ஜிம்மில் ஸ்டெப் மாமா கேட்குறாங்க. இது கேட்குற ஜேகேட அம்மாவுக்கு சமக்கம் ஒரு என்ன சொல்கிறாங்க என் பையனுக்கு என்ன குறை இருக்குன்னு கேட்குறாங்க. பின்னே இருக்காங்க நீங்கள் வந்துட்டு இந்த பையனை ஒன்றுமே இல்லாத எங்கள் ஃபேமிலி வந்து பொண்ணு பையனை வந்து மேட்ச் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அம்மா பார்க்குறாங்க மணி மைண்டட் பர்சன் போல அது ஸ்டெப் மாமா தானே சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா. ஸோ நான் அதனால் இவன் சன்னில் அக்செப்ட் பண்ணி நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ரிச்சாக தான் இருப்பீங்க போல சொல்கிறாங்க. அவங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க அம்மா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. நீ தான் செட்டில் ஆக போகிற வசதியா அப்போ நாங்கள் லைஃப் டைம் செட்டில் ஆக வேணாமா கேட்குறாங்க. ஜிம் அப்போ பார்க்குறாங்க. அங்கே பாருங்க உங்களுக்கு எதனால் என் பையனை பிடிச்சிருக்கு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். என் பையனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பான் சரியா. அதெல்லாம் அவனுக்கு அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான் பார்த்தேன். நான் அங்கேயே பேசி முடிச்சிட்டேன் சரியா. எனக்கு வந்து அந்த பையனை பிடிச்சிருக்கு. நான் சன்னை இல்லாமல் அக்செப்ட் பண்ணி போகிறேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சரியா. ஜிம்முக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு எனக்கு ஆமாம் எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது அதனால் போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் அப்போ பார்க்குறாங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் ஜிம்மில் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு. எனக்கு ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப வருஷமாக அவங்க அப்பா அந்த மாதிரி ஆனதுனால பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாம குழந்தை சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருக்கான். அவங்களுக்கு நல்லா லைஃப் கிடச்சா அவன் ஹாப்பியாக சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு நல்லா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஸ்டெப் விட மாட்டாங்க. அது எப்படி நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டுனாக்கா அப்போ நாங்கள் எப்படி கஷ்டப்பட முடியும் நாங்கள் எங்களை யார் பார்த்து பார்த்துட்டு அவங்க கத்துறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அம்மா பார்க்குறாங்க பாருங்க கதை தேவை சரியா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் கேட்குறாங்க. மணி சொல்கிறாங்க. ஜேகேட அப்பா அம்மா வந்துட்டு ஒரு பர்சனை கூப்பிட்றாங்க. அவங்க வந்துட்டு மேனேஜர் மாதிரி அவங்க வராங்க. வந்துட்டு ஒரு மணி ஒரு சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்க இதில் இவ்வளோ மணி இருக்குது ஓகேவா ஒரு சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன சைன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிம்முக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லை ஓகேவா நீங்கள் ஜிம்மில் வந்துட்டு மீட் பண்ணவே கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் அப்போ பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஜிம்மில் மீட் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இல்லை சனிங்களா நம்ம ஒரு 4 கிளாஸ் ஃபேமிலி வந்திருக்கான்னு தெரிஞ்சாக்கா இல்லை புள்ளி பண்ணுவாங்க அவனை. ஸோ அப்படி யாரும் புள்ளி பண்ணக்கூடாதுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க என் பையன் ஹாப்பி தான் மட்டும் போக சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு சைன் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு எப்படின்னா மனசு அப்படி சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படி சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஜிம் நினைக்கிறாங்க ஒரு அப்பாவும் மணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க போல ஜிம் நினைக்கிறாங்க.
எனக்கு ஜிம்ல அப்பா வந்து ஜிம்முக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அம்மா ஜிம்ல ஸ்டெப் ரொம்ப திட்டுவாங்க சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண மாதிரி இருப்பாரு. ஜிம்ல அப்படி நினைச்சிக்கிறாங்க. அவர் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்ல கிராண்ட் மாவும் சைன் பண்ணி கொடுத்தாங்க. என் குழந்தை எங்கேருந்து ஹாப்பியாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்டெப் மாமி சைன் பண்ணி கொடுத்தாங்க. அது இவ்வளோ பண்ணி கொடுத்துருங்க சொல்லிட்டு ஸ்டெப் மாமி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பேப்பரை வாங்கிட்டு வராங்க. வந்துட்டு ஜிம்ல கொஞ்சம் கேட்கவும் போயிட்டு ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு மற்ற யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணி அது வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜியோனா மாற்றுறாங்க. அப்போ அந்த பேபி வந்துட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில் அந்த நேமில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்க முடியும் பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும் இல்லையா, அப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஏன்னா அவங்க ரிச்சான ஃபேமிலி இருந்தாலும் சில விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக பண்ண முடியாது இல்லை. அதனால இப்போ ஜிம்முக்கு ஜேக்கு மேரேஜ் ஆகுது. லீகலாக சர்டிஃபிகேட்லாம் சைன் பண்ணி ரிங்கில் ஆக்சிடென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரிங்கு போட்டு விடுறாங்க. ஜேக்கு ரிங்கு போடுறாங்க. ரிங்கை போட்டு அந்த ஒரு பெரிய மேன்ஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மேன்ஷனில் ஜேகே அதுக்கப்புறம் ஜேக்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வேற ஒரு மேன்ஷனில் இருக்காங்க. எனக்கு டேவோட அது என்னோட ஃபேமிலிக்கு டவுட் ஒரு காலம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக அப்படி பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் நினைக்கிறாங்கனாக்கா நம்மளுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்துறாங்க வீட்டில். இதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது நம்ம கேட்டாகும். அவங்க கேட்குற மாதிரி அழகான பேபி பெற்று கொடுத்துடணும். அப்போ ஜிம் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே வந்து கேஷுவலாக இருக்காரு. ஜிம்கிட்ட அவர் பேசவே இல்லை. ஒரு 2 months ஆகுது. நம்ம ஜிம்முக்கு நம்ம டைமுக்கு நியூட்ரிஷன் தான் ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு சில ஃபுட்டு பிடிக்கிறதா கூட சாப்பிட்றாரு. ஆப்ஷனே நம்ம ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க. எப்படி டேஸ் போக நம்ம ஜிம்மில் வந்துட்டு அவங்க டைப்னா அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்காங்க. ஜேக்கோட அம்மா ஜேக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்பா வந்து பார்த்துப்பாங்க. எனக்கு அந்த அவரோட வயசில் இருக்கிற அந்த ஜோன் ஃபேமிலியோட வாரிசு. அதனால தான் ஜேக்கோட அப்பா மட்டும் ஜிம்மில் வந்துட்டுனாக்கா மற்றவங்களும் எப்படியும் அப்படி தான் ஒரு சர்வெண்ட் இந்த வீட்டில் எப்படியும் அப்படி தான் அவர் பார்க்குறாரு. இங்கே பாரு சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டில் ஒரு சர்வெண்ட் மாதிரி சரியா ஏன்னா இப்போ எங்கள் ஃபேமிலியோட வாரிசு நீ சொந்தட்டுருக்கு. அதுக்காக மட்டும் தான் உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது சரியா சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஃபுட்டு உனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கு. அதுக்காக மட்டும் தான் அதுக்காக இந்த வீட்டில் சன்லாம் நினச்சிக்கா சரியா சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் பேபி வந்ததுக்கப்புறம் நீ லீகலாக டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டு போயிடும் போய் தான் சொல்லிட்டாங்க. பேபி கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மி சரிங்க சார் சொல்லிட்டாங்க. அது அப்படி சொல்லிட்டு ஒரு போயிடாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. இப்போ அவங்களோட மேலே பார்க்குறாங்க. ஜிம் செம்ம அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா. இப்போ ஜிம் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா கார்டன் போகிறாங்க. எனக்கு அவர் வந்து வெளில போகிறது அளவு கிடையாது. எனக்கு அவர் வந்து ஃபேமிலிஸ்க்காக யாரும் தெரியக்கூடாது. அதனால் வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குற வீட்டுக்கு வந்து போர் அடிக்கிறதுனால அந்த கார்டன் கூட நடந்து வராரு. பெரிய மேன்ஷன் அதுக்குள்ள ரிவர்லாம் வச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ரிவர் வச்சிருக்காங்க. பெரிய கார்டன் தான். அதில் சுற்றி வந்தாலே போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஜிம் தான் அதில் நடந்துட்டு இருக்காங்க. இந்த மேன்ஷன் சுற்றி வந்தாலும் இந்த சிட்டியை சுற்றி வந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு பெரிய ஒரு மேன்ஷன் தானே ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். ஒரு பிரைவசி வில்லான் மாதிரி இருக்கும். வில்லா மேன்ஷன் மாதிரி தான். இப்போ ஜிம் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் மெயிலாம் பார்க்குறாங்க. ஜிம் எவ்வளோ அழகாக இருக்காருல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்த கார்டனில் ஒரு பிளேஸ் உட்காந்து சிட் அவுட் ஏரியா இருக்கு. அங்கே வந்துட்டு ஜேகே உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காங்க லேப்டாப்ல. ஜிம் நடந்து வருவோம். அவங்கள செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே சைட் அடிக்கிறாங்க. ஜிம் அந்த பாடி கார்ட்ஸ் வந்து எல்லாருமே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அந்த பையன் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட ஜேகே தம்பி இந்த மாதிரி ஜிம்ல அழகில் தான் வாங்கி தான் பண்ணிட்டாரு ஒன்று பண்ண பேசுறாங்க. இதை கேட்குற ஜேகேக்கு கோவம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் பிளாக் கலர் குட்டி ஒன்று ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வந்துருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கும் நடந்து வரும்போது. ஜேகேக்கு அது பார்க்குறோம் போஸ்ட் வேறு ஒரு பிளாக்ல செப்பல் போட்டுருக்காரு. செப்பல் வந்துருக்கா அவர் காலோட பெருசாக இருக்கு. அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த அஜ்மாஸ்லாம் நம்ம ஜிம்னு பார்த்து சைத்தரிக்கிறது பார்க்க ஒரு கோவம் வந்துட்டு டேரக்டாக வராங்க. எப்படி கூப்பிடுறாங்க ஜிம் பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க என்ன பண்ணுறா கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்காதான் ஜஸ்ட் வாக் பண்ண சொல்கிறாங்க. வாக் பண்ணுற ஓகே நீங்கள் தான் ரெஸ்ட் பண்ணுவீங்க கேட்குறாங்க. இல்லை என்கிட்ட இதாக இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாக்ஸ் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே 2 months ஆஃப்டர் தான் ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாரு. பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஜேகே எதுவும் சொல்ல கூட்டிட்டு போகிறாங்க. ஜேகே நம்ம பார்க்குறேன் என்னாச்சுப்பா ஜேகே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாசில் கூட்டிட்டு போய் அவருக்கிட்டே கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவர் ஷர்ட் ஒன்று எடுக்கிறாரு. இதை போட சொல்கிறாங்க. அதை சொல்லுவாங்க இது போடுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஜிம் மேலே ஷர்ட்டை போடுறாங்க. அந்த பேட்டை வேர் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் வேர் பண்ணிட்டாங்க. உனக்கு நாளைக்கு வேறு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணாக்க நான் பார்த்துட்டு மார்க் மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி பேபி நீ ஹோல்ட் பண்ணுறேன் ஓகேவா நீ அதுக்கு மாதிரி நடந்து போக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் என்ன பண்ணிட்டேன் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளில போக சரியா சொல்லிட்டு ஜேகே போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் எதுவும் சலமா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஜேகே ஜிம்முக்காக நிறைய ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாங்க. இப்போ ஃப்ரீ சைஸா ரொம்ப எப்படினாக்கா ஃபுல்லாக மற்றவங்க அவர் பார்த்து சைக்கிளிக்கு அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. அவர் எப்படி பார்த்தா அழகாக தான் இருப்பார். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட சொல்கிறாரு. இப்போ ஜேகே நம்ம பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சரி ஓகே சொல்லிட்டு ஜேகேட அம்மா வந்துட்டு இப்போ அவங்க கால் வருது சொல்லுங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியே சரி ஓகே சொல்கிறாங்க. ஜேகேட அம்மா பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. என்னால் எப்போதும் இங்கே இருக்க முடியாது சார் சொல்கிறேன். என்னால் எப்போதும் இங்கே இருக்க முடியாது. நான் வந்துட்டு அங்கே போய் ஆகணும். எனக்கு யார் டவுட் வந்து கூட சொல்கிறாங்க. தனி ஒரு மேன்ஷனில் வந்துருச்சாக்கா எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. எனக்கு இவங்க நம்பர் 1 பொசிஷனாக இருக்காங்க இல்லையா. அப்போ எல்லாரும் அவங்க டார்கெட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் கிடைக்காதா அவங்க ஃபேமிலி பற்றி சீக்கிரட்டாக கிடைக்காதா அதை வச்சு அவங்க வந்து கொஞ்சம் டவுன் பண்ண முடியாது சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா. அதனால ஜேகேட என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே நான் அங்கே போகிறேன் நீ வந்து ஜிம்மில் பார்த்துக்கோ. இந்த மேன்ஷனில் எது ஜிம்மில் பார்த்துக்கோ. அது மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். மேபி அவனுக்கு வந்து நைட்டில் எப்படி தூங்குறான் எல்லாம் தெரியல கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படி ஜேகேட அம்மா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. பாரு பேபி பார்க்குறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கோ ஓகேவா சொல்லிட்டு ஜேகேட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சரிங்க சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்க அது உன்னோட பேபி ஓகேவா சொல்கிறாங்க. யாரும் நினச்சிடாது ஒரு பொண்ணோட பேபி அப்படி ஜேகேட அம்மா சார் நீ பண்ணுற மிஸ்டேக்னால வந்து சரி அந்த பையன் மிஸ்டேக் அது உனக்கும் தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேட அம்மா சொல்லிட்டு போயிடறாங்க.
இப்போ ஜேக்கோட அம்மா ஜேக்கோட அப்பா அந்த மேன்ஷனுக்கு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜேகே மட்டும் இருக்காங்க. அன்றைக்கி நைட் தான் ஜிம்மி உட்காந்துருக்காரு. அவருக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்க சாஞ்சி உட்காந்துருக்க சோஃபாவில். ஜேகே பார்க்குறேன், என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க. தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. ஒரு மேடு பார்க்குறேன், இல்லைப்பா வாமிட் பண்ணிட்டே இருக்காரா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, உனக்கு இந்த வாமிட்டிங் ஸ்டாப் ஆலையா சொல்கிறாங்க. இல்லை வாமிட் வந்துட்டே இருக்க சொல்கிறாங்க. ஜேகே சரி ஓகே சொல்லிட்டு ஆண்டி இதுக்கு வேறு என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க சொல்கிறாங்க ஒரு சூப் ரெடி பண்ணால் கொடுத்தா சரியாகும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நானே ரெடி பண்ணுறேன் சொல்லிட்டு ஜேகே போயிட்டு அவர் ரெடி பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு தான் பண்ண ஒரு மாதிரி எட்டி பார்க்குறாங்க. ஜேகே அந்த ஏப்ரன் ரெடி பண்ணுறாங்க, சூப் ரெடி பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜேகே சப்ஜெக்ட் ஜிம் பார்த்ததே இல்லை. இவ்வளோ அழகாக சூப் ரெடி பண்ணி எடுத்துட்டு கொடுக்குறாங்க. இந்த குடிக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க குடின்னு சொன்னால் சொல்கிறாங்க. சார் ஜிம் வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து சூப்பாக குடிக்க வைக்கிறாங்க. குடிக்க சொல்கிறாங்க. ஜிம் குடிச்சிடறாரு. குடிச்சு முடிச்சு அமைதியாக இருக்காங்க. இப்போ நைட்டு வந்து ஜிம் சாப்பிட்டு முடிச்சு பெட்டு போய் படுக்கிறாங்க. அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு நைட் மேர் வந்துட்டு அவருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, என்னது ஜிம்முக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. தூக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சிடறாரு. என் ரூமில் லைட்டை போட்டு வெளில வராரு. வெளில பார்க்குறாங்க, ஒரு மாதிரி அந்த மேன்ஷனே ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஜிம் பயப்படுறாங்க. இப்போ ஜேகே வந்து வெளில வந்திருப்பாரு, கீழே வந்திருப்பாரு, தண்ணி விட்டுறான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு மேலே வராங்க. பார்க்குறாங்க ஜிம் இருக்காங்க, தூங்காமல் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க எனக்கு நைட் மேலே வருது, பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா சொல்லிப்பாங்க இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, மதுரம் பார்த்துக்கோ சொல்லிட்டு. இப்போ வீட்டில் வேறு யாரும் இல்லை. இந்த மெயில் லேபில் ஒர்க் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. இந்த மேன்ஷனுக்குள்ள பார்த்தா ஜிம் ஜேகே மட்டும் தான். ஜேகே பார்க்குறாங்க, உனக்கு பயமாக இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் நைட் மேலே இருக்குது, பயமாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் சரி வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, நான் அதுவும் கூட ஸ்டே பண்ணுறேன் வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் உங்கள் ரூமில் இருக்க நான் இருந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் நீ வாசிட்றாங்க. உன்னோட ஸ்டமக்கில் இருக்குது என் குழந்தை ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே அவர் புரிஞ்சுக்காங்க. சரி அவரோட குழந்தை அவருக்கு உரிமை இருக்குது. ஜிம்மே அப்படியே விட்டுறாங்க, எதுவுமே சொல்லுங்கள். எனக்கு நம்ம வந்துட்டு மற்றவங்க தப்பாக நினச்சா தப்பு, இது அவரோட குழந்தை சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ போய் நான் ஜிம் ஜேகே அந்த ரூமில் வராங்க. ஜேகே பார்க்குறாங்க, படுத்து சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. ஜேகே வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் டச் பண்ணலாம் படிக்கலாம், டச் பண்ணலாம் படுத்துக்கலாம், அப்படியே படுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு மறுபடியும் நைட் மாதிரி தூங்கிட்டு இருக்கா. நைட் மாதிரி வருது. அப்படி ஹேண்ட் ஷுவர் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஜேகே ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை அப்படியே கஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஆட்டோமேட்டிக்காக ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவர் ஜஸ்ட் கிட்ட அவர் ஃபேஸ் வச்சிருக்காரு. ஃபேஸ் வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் டேப் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு அவருக்கு வேணும் லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து அரேஞ்ச் மேரேஜாக வந்துட்டு அனௌன்ஸ் இப்படினாக்கா என்கரேஜ்மெண்ட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி லவ்லாம் இல்லை. ஆனால் அவருக்கு அந்த கல்ட்டி ஆகல, ஜஸ்ட் டேப் பண்ணி தராங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. ஜேகே அழகாக கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா ஜேகே பக்கத்தில் படுத்துருக்காரு. ஜேகே ரொம்ப க்ளோஸாக பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணாலும் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்படியே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நல்லா தூங்கினதே இல்லை தெரியுமா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்க நிம்மதியாக அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு, நல்லா தூக்கம் கூட அவருக்கு இருந்திருக்காரு. இப்போ தான் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜேகே வந்துட்டு ஒரு ஜிம் ஆய்ஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துட்டு என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நான் தப்பாக எடுத்துக்கல, போயிட்டு ஃபேஸாக வாஷ் பண்ணிட்டு கீழே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கீழே வராங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம்முக்கு மார்னிங் ஒரு சூப்பர் ரெடி பண்ணி தராங்க, குடிக்க சொல்கிறாங்க. ஜிம் வந்து குடிக்கிறாங்க. ஜேகே வந்து இப்படி ஃபுல்லாக டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அஜிமாஸ் இருக்காங்க, அவர் மட்டும் தான் இருக்காரு, அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை இல்லையா, அதனால் அவர் கொஞ்சம் கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு 3 மந்த் கம்ப்ளீட் ஆகுது. 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு 4 மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் ஜிம் ஸ்டம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் குட்டியோட ரிவீல் ஆயிருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மோட ஸ்டம் கொஞ்சம் ரிவீல் ஆயிருக்கு. அந்த ஷர்ட் எப்படினாக்கா அவர் போட்டுக்க ஷர்ட்டில் அவர் பட்டன் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் எப்படினாக்கா லைட்டாக இடிக்குது, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டமக் கூட கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது அந்த இடத்துக்கு. அந்த ஹிப்கிட்ட மட்டும் ஜிம்முக்கு அந்த ஷர்ட் வந்து ஃபிட்டாக இருக்குது, மற்ற இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க, ஒரு பெருமை அந்த ஸ்டமக் பார்க்குறப்ப ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அது ஜிம் பார்க்குறப்ப ரொம்ப அந்த ப்ரெக்னன்சி க்ளோவிங் ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜேகே ஜிம்மு ஐஸ் அவர் மேலே அந்த ஐஸ் எடுக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு அமைதியாக நின்றுருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க, அங்கே பாஸ் கூப்பிட்றாங்க, ஜிம் கிடப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்டார்ட் பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஹெட் டவுன் பண்ணிட்டு அது பேபி ஸ்டமக்கு பார்க்குறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஷர்ட்லெஸ்ஸாக வந்துருக்கு அந்த ஸ்டமக்கு பார்க்குறது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஆக்குவராக வேறு இருக்குது. ஆனால் இப்போ அவங்க யாருமே இல்லை. ஜேகே அப்படியே ஸ்டம்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அது ஃபீல் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க, ஸ்டம்பில் பேபி வளர ஆரம்பிச்சிட்டேன், நான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்க சொல்கிறாங்க, பேபி ரொம்ப பார்க்க ஆரம்பிக்கிறேன் நான் கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் காதை வச்சு கேட்குறாங்க, ஏதோ சவுண்டு கேட்குமா சொல்லிட்டு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இப்போ கேட்காத ஆனால் கொஞ்சம் ரேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கேட்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க தெரியும் சொல்கிறாங்க. இல்லை இந்த புக்ஸில் படித்தவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க, அந்த புக்ஸை ரீட் பண்ணா சொல்கிறாங்க. அந்த புக்ஸை கூட சொல்கிறாங்க, ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேபி என்னது மட்டும் எப்படிலாம் இருக்கும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரீட் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது அவருக்கு. ஜேகே பார்க்குறாங்க, சரி இது ஷர்ட் தான் பட்டன் அடிக்குதுல்ல, அந்த பட்டனை போட்டு முடியாமல் டைட்டாக தானே இருக்குது, எதுக்கு இது போட்டுருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த ஷர்ட் தான் இது, அது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஓ இதுக்கப்புறம் ஃப்ரீ சைஸ் போகணும் போல. ஜேகேவும் சரி ஓகே நம்ம போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவா கேட்குறாங்க. போங்க சொல்கிறாங்க. உனக்கு போர் அடிக்குதா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, போர் அடிக்கிற வீட்டில் இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க,
இல்லை பரவாயில்ல இருந்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என் கூட ஒரு ஷாப்பிங் சொல்கிறாங்க. இல்லையா சொல்கிறாங்க. உனக்கு நீ வந்து எனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி எனக்கு அப்படி கூட்ட தான் வருவான்னு ஜேகே புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே 2 பேரும் போக ஆரம்பிக்கிறேன். ஜிம் மாஸ்க் எடுத்து வந்து போட்டுக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எதுக்கு மாஸ்க் போட்டுக்க சொல்கிறாங்க. இல்லை முறையில் யாராவது பார்த்து தப்பா எடுத்துப்பாங்களா உங்களை, எனக்கு உங்களுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் மேரேஜ் ஆகுங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் அப்பா தான் ஞாபகம் ஒரு சொல்கிறதுலாம் அது அவ்வளோ பிரச்சனை இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா பரவாயில்ல உங்கள் ரெப்ரேஷன் போகிறத என்ன பார்க்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் ரொம்ப ஜெனுவனாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சொல்லிட்டு நல்ல பையனாக இருக்கான் சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிறாரு. இப்போ ஜேகே வந்துட்டு வந்து ஒரு ஷாப்பிங் ட்ரெஸ் கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த ஷர்ட் ஓகேவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்க சார் நீங்கள் ட்ரையல் பாருங்க சொல்கிறாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே நான் ரெடி பண்ண ட்ரெஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து பாய்ஸ்க்காக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இது ஓகே இதில் மொத்தமாக கொடுங்க சொல்கிறாங்க. சார் மொத்தமாக பேக் பண்ணுமா ஆமாம் மொத்தமாக பேக் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் வாங்கி தராங்க. ஜிம் பார்க்குறேன். சரி அவங்களோட இருக்க மணிக்கு அவங்க மொத்தம் வாங்க முடியும் சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ வேணாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஜேகே பார்த்து வாங்கி தராங்க. இப்போ வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேன்னு கூப்பிட சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜங்குக்கும் கூப்பிடுறது ஜேகேன்னு கூப்பிட சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே ஜங்குக்கும் சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. என்ன வேணும் ஜேகே கேட்குறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் கேட்குறது ஒரு மாதிரி இருக்குது. ஏன் என்கிட்ட ஓப்பனாக கேட்கணும் சொல்கிறாங்க. என்கிட்ட போல்டாக கேட்கணும் எதுக்கு யோசிக்கிறா சொல்கிறாங்க. இல்லை அவங்கள்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு இது என்னோட குழந்தை ஓகேவா அது திரும்ப என் குழந்தைய ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பர்சன் ஓகேவா என் குழந்தையோட அம்மா அது சொல்கிறாங்க. அதே இல்லை சொல்கிறாங்க. இப்போதைக்கு அந்த குழந்தையோட அம்மா நீ தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ அந்த குழந்தையோட அம்மா உனக்கு என்ன ஃபீல் பண்ணாலும் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு கேள்வி ஓகேவா நீ எதுக்கு தாங்க அதை பாஸ் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் போய் உட்காரு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்னு கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. வெனிலா ஃப்ளேவர் சொல்கிறாங்க. சார் ஜேகே ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பிட ஜிம் சாப்பிட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரசிச்சு சாப்பிட்றாரு அவர். ஜேகே பார்க்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டைம் இந்த மாதிரிலாம் இருக்கும் போல சொல்லிட்டு கிரேவிங்ஸ் இருக்கும்னு சொல்லி ஜேகே புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு எப்போ என்ன சாப்பிடணும்னு கேள்வி சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்டு பார்த்தா ஜேகேக்கு ஆசை இருக்குது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. ஜிம்மு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஃபைனல் ஜேகே ஜிம்மு சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. போலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அந்த காரில் உட்காராங்க. ஜிம் தூக்கம் வந்து அவருக்கு ஷாப்பிங் பண்ணது டயர்டாக ஜிம்முக்கு தூக்கம் வந்து ஜேகே மேலே சாயிறாங்க. ஜேகே இருந்து சொல்லாங்க. அப்படியே அவர் வந்துட்டு அவர் சாச்சிக்கிறாங்க. அவர் அந்த மாதிரி தூங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ டிரைவர் பார்க்குறாங்க. ஜேகே இந்த மாதிரி யாருக்கும் பேச கொடுத்ததே இல்லை. ஆனால் இவருக்கு இந்த மாதிரி கொடுக்குறாரு. சரி அவரு இருந்து சாமி கூட்டிட்டு போய் பேபி ஹோல்ட் பண்ணுறதுனால ஃபைனாக கூட்டிட்டு போயிட்டு மேன்ஷனில் தான் இறங்குறாங்க. எப்படினாக்கா அந்த மேன்ஷன் வெளில வரும்போது அந்த கார் கூட உங்களுக்கு பார்க்க முடியாது யாருமே. ஃபுல்லாக பிளாக் கலர் காருக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் ஃபுல்லாக. இப்போ நம்ம மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜேகே கூட்டிட்டு போகிறாங்க. வாசல் ஜிம் பார்க்குறாங்க. நான் எடுத்துக்கவா ஜிம் கேட்கல கேச்சு பார்க்குறாங்க. நீ எப்படி எடுத்துப்பா நான் எடுத்து பண்ணி போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கூட்டிட்டு போகிறாங்க. ஜேகே எடுத்துட்டு வராங்க. அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா இதில் ஒரு சரோகேட் மாதிரி சொல்ல முடியாது. ஒரு எப்படினாக்கா ஜஸ்ட் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி இல்லை. ஏதோ ரியல் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இருப்பாங்களே அப்படி தான் ஜேகே திங்ஸ் இருந்துருக்கு. அந்த பக்கம் ஜிம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. வந்து உட்காராங்க. இப்போ ஜேகே எல்லாமே பார்க்குறாங்க. வந்திருக்காங்க அவங்க. ஜிம் எப்படி இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. அவங்க பேர் கால்மி ஆண்டி சில சொல்கிறாங்க. இல்லை மேடம் சொல்கிறாங்க. மேடம் கூட சரி ஆண்டின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜிம் எப்படி பாருக்கா சொல்கிறாங்க. யாருக்கா சொல்கிறாங்க. பாரு இது உனக்காக நான் வாங்கிட்டு ஜேட் சொல்கிறாங்க. ஜேட் ஆமாம் இது ஒரு கோவிலில் போய்ட்டு வாங்கிட்டு எதுக்காகனாக்கா நீ பேபி ஹோல்ட் பண்ணுற இல்லையா ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கும் பேபிக்கும் எதுவும் ஹார்ம்ஃபுல்லாக நடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அதை சொல்லுவாங்க. உனக்கு பேபிக்கு எதுவும் ஹார்ம்ஃபுல்லாக நடக்கூடாது அதுக்காக வாங்கிட்டு இருக்கோம். ஜேர்னி போட்டுக்கிட்டனாக்கா எப்போ வந்துட்டு நைட் மேலே உனக்கு எது வராது உனக்கு எதுவும் ஹெல்த் இல்லைன்னு வராது ஓகே ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு அவங்க அந்த ஜேரை கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. போட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜேகே பார்க்க கூட நான் போட்டு வரேன் சொல்லிட்டு ஜேகே தான் வேறு பண்ணி விடுறாங்க. ஜேகே நம்ம பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப டோட்டலாக மாறி இருக்காரு புரியுது. இப்போ ஜேகே அம்மா ஒரு மாதிரி கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன நடக்குது சொல்லிட்டு இப்போ அவங்க நடந்தா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி அவங்க அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக ரெஸ்ட் எடுத்துக்கு வாசுறாங்க. போப்போ ரெஸ்ட் எடுத்துக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ வாசு கூட்டிட்டு போயிட்டு அழகாக படுக்க வைக்கிறாங்க. ஜேகே தான் ஜிம் பார்க்குற அவர் அந்த ஓவர் அவர் வந்து வெளியே போகிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் பண்ணிப்பாரு. கொஞ்சம் ஓவர் ஜாக்கெட்டில் போட்டுருப்பாரு. அது ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதை படுக்கிறாங்க. ஜேகே பிளாங்கெல்லாம் கவர் பண்ணுறாங்க. இப்போ ஏசிலாம் கரெக்டாக ஆன் பண்ணி டெம்பரேச்சர் கரெக்டாக வைக்கிறாங்க. வச்சுட்டேன் சரி ஓகே தூங்குறியா சொல்கிறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி போயிடுறாரு. ரெண்டு பக்கம் ஜேகே எல்லாமே பார்க்குறாங்க. சரி ஓகே ஜேகே மதுரம் பார்த்துக்கோ எங்கள் அப்பா கொஞ்சம் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜேகே இப்போ அழகாக ஜிம்மிட்டு கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வீட்டில் இருக்காரு. ஜேகே வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. கால் பண்ணுறாங்க ஜிம்முக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து செக்கப் இருக்கு ஓகே ரெடியாக இருக்கு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ரெடியாக இருக்காங்க. அது பக்கம் ஜேகே பேரண்ட்ஸ் அதுக்கு ஜேகே கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப ஸ்பெஷல் டாக்டர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகே ஜிம் அதுக்கப்புறம் ரீச் ஆகுறாங்க. எல்லாருமே வந்துருக்காங்க. வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜேகேக்கு அந்த பேபி மூவ் பண்ணுறப்ப அது பார்க்க அவ்வளோ அசைட் மைண்டில் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு வந்து 5 months இருக்கும். அது பேபி மூவ் பண்ணுற பார்க்க அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே போய் பார்த்துட்டே இருக்காங்க ஒரு மாதிரி. இது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே அந்த குழந்தையும் பார்க்குறாங்க. ஜிம்லேயும் மாறி மாறி பார்க்குறாங்க. அவர் அப்படி ஜிம்மை பார்த்துட்டே இருக்காங்க. ஃபைன் அந்த செக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறோம். ஓகே நீங்கள் வாங்க சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே போய் ஜிம்மு பொருள் கிஸ் பண்ணுறாங்க. உனக்கு எதுவும் பெயின் இல்லை சொல்கிறாங்க. இல்லை பெயின்லாம் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே சார் எந்திரிச்சு ஜேகே எந்திரிக்க வைக்கிறாங்க. ஜிம் எந்திரிக்கிறாங்க. ஜேகே அழகாக ஜிம் இறக்கி விடுறாங்க. பார்த்து சார் ஜேகே அழகாக ஸ்ட்ரெச்சிங் வந்து படுத்துருப்பாரு.
அழகாக பார்த்து இறக்கி விட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. பேபி சரி அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. ஓகே சொல்றாங்க. அப்படியாமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருக்கீங்களா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்படி தான் பார்த்துக்கணும். ஒரு பர்சன் ப்ரெக்னென்ஸாக இருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, கேரிங்கோட பார்த்துட்டோம்னாக்கா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பேபி அந்த குழந்தை பேபி அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க சொல்றாங்க. சரி சொல்றேன். இப்போ நம்ம ஜேகே வந்து கூட்டி வராங்க வீட்டுக்கு. டேஸ் போக போக நம்ம ஜேகே ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஜேகே ஒரு கேரிங்லாம் பார்க்குறப்போ ஒருவேளை இந்த ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கவங்க எப்படி தான் இருப்பாங்களோ ஜிம் நினைக்கிறாங்க. ஃபியூச்சரில் எனக்கு மேரேஜ் ஆனால் அப்படி இருக்குமா ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் இவரமாக இருக்க மாட்டாங்கல்ல. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே எனக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. ஜிம் ஜேகே ஒரு மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறது ஜேகே பார்த்துறாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு ஜேகே பார்க்கவும் கீழே அடரான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காரு. கூட இருக்குது என்னமோ எல்லாரும் கூட ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. நீ என்ன குழந்தையோட அம்மா எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரியல, எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் இப்படி யார் மாதிரி வரல, அது என்னன்னு தெரியல. அப்படி கூட அன்னைக்கு அந்த மாதிரி நீடாக இருக்கும் கூட எனக்கு உங்ககிட்ட தான் இருக்குன்னு தோணுச்சு தவிர நீ இல்லாமல் வேற யாரும் அந்த பார்த்ததுனால கண்டிப்பாக எனக்கு மட்டும் தோணுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணேன் ஜேகே ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. டக்குன்னு 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணுறதும் அப்படி ஐ கான்டாக்ட் அப்டேட் பண்ணுறது இப்படியே தான் இருக்காங்க 2 பேருமே. இப்போ ஜிம் ஒன் ஃபைன் டே எப்படினாக்கா ஜேகே ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருக்குது இன்னைக்கு. எனக்கு ஈவினிங் ஜேகே குளிச்சுட்டு எனக்கு 2 பேரும் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஜேகே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பாரு பார்க்க அவ்வளோ ஹாட்டாக இருந்து பாரு பார்த்து ஜிம்முக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜிம்மினா உன்னோட மைண்ட் எப்படி யோசிக்குது இங்கே பாரு இப்படி 30 இயர்ஸ் கூட இருக்க தப்பு ஜிம்மில் இருக்கிறவங்க வேறு ஒரு பர்சன் சொந்தமான ஒரு பர்சன் ஓகேவா நீ ஏன் இப்படி யோசிக்கிறா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஜிம் தூங்காமல் ஒரு மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா சரி தூங்களா சொல்கிறாங்க. ஒன்றா சொல்கிறாங்க. எங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ரூம் போகிறீங்களா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க உங்கள் ரூம் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஜேகே கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க நீ உங்கள் ரூம் போங்களேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க அதான் கேட்குறேன் ஏன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது. என்ன பண்ண தெரியாமல் கஷ்டப்படுறாரு. ஜேகே பார்க்குறாங்க. என்ன வேணும் கேளு அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் தான் எதுவுமே சொல்லாமல் அவரே ஃபஸ்ட் டைம் போட்டு ஜிம்மில் ஜேகே இப்போ ஒரு கிஸ் பண்ணியிருப்பாரு. ஜேகேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஃபஸ்ட் டைம் அது பண்ணுறப்போ. ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. தப்பாக இருக்காதீங்க நீங்கள் இங்கே போங்க ஓகேவா நானும் எனக்கு கண்ட்ரோல் தான் ட்ரை பண்ணுறேன் அதனால எனக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இந்த ப்ரெக்னன்சி மூட் ஸ்விங் போல இருக்கும் போல. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ண போல இருக்குது. தப்பு தான் புரியுது. சரி நீங்கள் ஒரு பர்சனல் ஹஸ்பண்ட் ஆக போகிறவங்க எனக்கு நான் என்ன பண்ணுறது தெரியல ஓகேவா நீங்கள் வந்து போங்க. நீங்கள் ஒரு தலையிருந்தால் கூட நான் ஓகேவாயிடுவேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறது சொல்லிட்டு தப்பாக இருக்காதிங்க நான் அந்த மாதிரி பர்சன் இல்லை ஆனால் என்னைய மாதிரி ஃபீலிங்ஸ் அப்படி இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். நீ ஒரு ஆர்டினரி ஹோம் தானே சொல்கிறாங்க. சொல்கிறேன். நீ ஒரு ஆர்டினரி ஹோம் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு என்ன ஃபீல் பண்ணுமா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என் குழந்தையோட அம்மாவுக்கு என்ன ஃபீல் பண்ணுமா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு ஆனால் அமைதியாக இருக்காங்க. அப்படி கொஞ்சம் ஹெட் டவுன் பண்ணுறாங்க. லிட்டரலி டேஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எப்படி சொல்லவே தெரியல. இப்போ ஜேகே எதுவுமே சொல்லாமா ஜிம் அப்படி கொஞ்சம் எப்படினாக்கா லைட்டாக புஷ் பண்ணாங்க. ஜிம் எழுந்து உட்காந்துருப்பாங்க டக்குன்னு. இப்போ ஜேகே லைட்டாக பேத்தில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் வந்து அந்த பிள்ளை போய் அவர் ஹெட் வந்து லைட் ஆகுது. இப்போ ஜேகே ஜிம்மை புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. இதை ஃபீல் பண்ணாத ஓகே ஒன்றா இருக்கா. ஜேகே எப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஜேகே ஆட்டோமேட்டிக்காக அவர் பேக்கேஜ் பண்ணுறாங்க. அந்த ஷர்ட்டில் ரொம்ப பண்ணுறாரு. இப்போ ஜேகே ஜிம்முக்குள்ள எல்லாமே போயிருக்கோம். ஜேகே ரொம்ப ஜென்டில் ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் தப்பாக எடுத்துக்கல ஜிம் கேட்குறாங்க. இல்லை ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகேக்குள்ளே எல்லாமே போயிருக்கும். இப்போ ஜேகே பார்க்குறேன். இப்போ ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. அவங்கள தூங்க சொல்கிறாங்க. 2 பேரும் ஷர்ட்டில் ஒரு மாதிரி அப்படியே ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறது ஜிம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ஹேர் ட்ரை பண்ணி விடுவார். கார்பரேட் ஹேர் ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஜிம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிறது. அந்த லிப்ஸ் பார்க்குறப்போ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஜேகே போய்ட்டு ஜிம்மில் இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகேவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் அழகாக கிஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் மட்டும் கேட்ட தப்பாக முதல்ல சொல்கிறாங்க. நம்ம ஃபிசிக்கலாக இருக்கலாமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஃபிசிக்கலாக இருக்கலாமா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஆனால் உங்களுக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு இப்போதைக்கு நீ என் கூட தான் இருக்க நான் கூட இருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு டைம் இருக்கலாம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சொல்லி நேற்று நைட் நம்ம அப்படி இந்த டக்குனு ஒரு கம்ஃபர்ட் பண்ண சொல்லிட்டு அவருமே ஓகே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அவருக்கு எல்லாமே கொடுக்கணும்னு அந்த விரும்பி வந்து தோணுது. எனக்கு அவர் ஒரு மணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் இப்போ அவருக்கு சொந்தமான பர்சன் அவர் அந்த பேபி அவருமே 2 பேருமே இப்போ அவருக்கு சொந்தமானவங்க சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஜேகே வந்து ஜிம்மே ஓகே சொல்லுவாங்க. ஜேகே பிக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே இண்டிபெண்டாக தான் இருக்காங்க. இப்போ ஜேகேக்கு கால் வந்துட்டு இருக்கு. மீட்டிங் ஆஃபீஸ்க்கு மீட்டிங் இருக்குது சொல்லிட்டு ஜேகே ஃபோனை கட் பண்ணி போட்டு ஜிம் ரொம்ப மாறி இருக்காங்க. இப்போ ஜிம்மே ஜேகே கிஸ் பண்ணுறதும் ஜேகே மெல்டட் ஆகிட்டு இருக்காங்க. ஜேகே ரொம்ப ஃபுல் ஃபீல் பண்ணிருக்காங்க. சேம் ஜிம்மும் அப்படி தான் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஹக் பண்ணி ஒரு மாதிரி தூங்க வைக்கிறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம் தூங்குறாங்க. இப்போ டேஸ் போக 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆகுறாங்க. எப்படியாவது இண்டிபெண்ட் தாண்டி நார்மலாகவே ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. எனக்கு லேக் ரொம்ப பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கூட சொல்லி ஜேகே அழகாக லேக் அந்த ஜிம்மில் கால் எடுத்து லேப்பில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி வராங்க. ஜிம் பார்த்துருக்காங்க.
உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேன்சி லவ் பண்ணுறீங்களா நான் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க இல்லை சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க லவ் பண்ணல, ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க ஏன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறங்க அதை சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு பாசிட்டிவ் இருக்குது, ஏன் நேரம் லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. என்ன பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. இல்லை கேட்க சொல்கிறாங்க. நான் அப்படியே லவ் பண்ணல. ஜிம்முக்கு போகும்போது ஜெக்கி பார்க்குறங்க ஜிம் பாசிட்டிவ் ஆகுது பார்க்க ஜெக்கி ஒன்று பார்த்துருக்காங்க. சரி சொல்லிட்டா காலை பிடிச்சி விட்டுருக்காங்க. இப்போ 1.8 2 பேர் உட்காந்து டிவி பார்த்துருக்காங்க. ஒரு ஃபேஷன் ஷோ போயிட்டு இருக்கு. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த பசங்க ரசிச்சு பார்க்குறாங்க. ஜிம் அது பார்க்குற ஜெக்கி பாசிட்டிவ் இருக்கு. எதுக்கு டிவி பார்த்துருக்கா சொல்கிறாங்க. ஏன் டிவி பார்க்கக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. நீ டிவி பார்க்கலாம் தப்பு, அதுக்கு இருக்கு இந்த ப்ரோக்ராம் எதுக்கு பார்க்குறா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நீ பார்க்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஏன் பார்க்கக்கூடாது ஜிம் கேட்குறாங்க. நீ பார்க்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அதே ஏன் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க ஏன் அவங்க பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்க. இப்போ ஜிம் ஜெக்கி நார்மல் பேசுவாங்கல்ல, லைக் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பேசுவாங்க அப்படி தான் பேசுவாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஹாட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க என்னோட ஹாட்டாக இருக்காங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ள வெளில தான் இருக்காங்க, மேன்ஷனுக்குள்ளே யாருமே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க என்னோட ஹாட்டாக இருக்காங்களா ஜெக்கிக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்கிறாங்க. அவங்களும் அழகாக இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு குறைச்சல் ஜிம் சொல்கிறாங்க. அதுவும் அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கானே அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு 7+ வயசுக்கு என்னோட அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு இப்போ சொல்லி வேறு அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க யார் ஹாட்டாக இருக்கா யார் அழகாக இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க, நீங்கள் தான் ஹாட்டாக இருக்கீங்க போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எதுக்கு அதை பார்த்து எதுக்கு பாசிட்டிவ் ஆகுது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் பார்க்குறாங்க. ஏன் பாசிட்டிவ் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் பாசிட்டிவ் இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு பாரு பாப்பா சொல்கிறாங்க. அது ஸ்டமக்கிட்ட இப்போ ஜெக்கி அந்த ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப பாசிட்டிவ் பார்க்குறான் சரியா. அப்படி பாசிட்டிவானு வச்சுக்கேன் அப்போ அவனுக்கு தான் கஷ்டம் சொல்லி சரியா. அப்புறம் பனிஷ் பண்ணுறோம் பார்த்துக்கோ சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா நீங்கள் பனிஷ் பண்ணாங்க பார்க்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பனிஷ் பண்ணவா ஜெக்கிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பனிஷ் பண்ணவான்னு கேட்டால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா ஜெக்கி சொல்லிக்கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஒரு லவ்வோட பார்த்துட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறாரு ஜிம்மை. ஜிம் பார்க்குறேன் என்ன ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பாடிங்காக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. நீ எனக்கே சொந்தமாக வந்துக்கூடாது ஜிம் மனசுக்குள்ள நினச்சிருக்காங்க. எனக்கே கூட என் கூட வந்துடுறியா ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இது எதுவுமே வேணாம், இந்த மேன்ஷனு இந்த ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம். நீங்கள் நானும் பேபி 3 பேர் மட்டும் தனியாக இருந்துக்கூடாதா ஜிம் நினச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் கேர் பண்ணி பார்த்துக்கிறது இல்லை, எனக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறது இல்லை. என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட இருக்கும்போது பேசாமல் என் கூட வந்துடுறீங்களா ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குற என்ன சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க. அது ஹாட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஜெக்கி பார்க்குறாங்க. நீ நினச்சா நம்ம கூடவே இருப்பான் ஜெக்கி சொல்லிட்டு ஜிம்முக்கு பெக் பண்ணுறாங்க. வாக் பண்ணலாமா கேட்குறாங்க. சரி வாக் பண்ணலாமாவா நீ வந்துட்டு உட்காந்து இருக்க ரொம்ப லேஸ் ஆகிட்டா சொல்கிறாங்க. நான் லேஸே ஆகிட்டேன் ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் லேஸாக தான் ஆகிட்டேன் இப்போதான் அப்படியே உட்காந்து இருக்க சொல்கிறாங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லையே அப்படி தான் இருக்கா சொல்கிறாங்க. சில பேர் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க பிறகு இருக்கும்போது சொல்கிறாங்க. அது யார் சில பேர் ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் யாரை பார்த்தீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லையே நான் பார்த்துருக்க சில பேர் வாக்கிங்கில் போகிறாங்க அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் தான் வாக் பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. எவ்வளோ பேர் ஹஸ்பண்ட்லாம் ஒய்ஃப் அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன யார் கூட்டிகிட்டு போகிறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டேறான்னு கேட்டா ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாலும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கேட்டால் தான் கூட்டிகிட்டு போவாங்க வா சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்